போக்கரியுமே வந்துச்சு. கார்த்திக் ஹை ப்ரோ. மகாராஜா படம் பார்த்தேன், எப்படி இருக்கு? சூப்பரா இருக்கு. என்னோட பெஸ்ட் தமிழ் சினிமான்னு சொல்லலாம். பட் ஆல்ரெடி யுவராஜ் ஒருத்தர் சொன்ன குழந்தைங்களை கூப்பிட்டு போய் காட்டுறேன் நான், அந்த நானும் இழந்தவன், அது மட்டும் தவிர்க்கலாம் அப்படின்னு எனக்கு தோணுச்சு. ஓகே ஓகே. அந்த மற்றபடி படம் வந்து சூப்பர். ஃபேமிலியாக போனால் ஃபேமிலி மட்டும் போகலாம், குழந்தைங்க தவிர்த்துட்டு அப்படின்ற மாதிரி தோணுச்சு. எப்படி கார்த்தி, மகாராஜாக்கு அப்புறம் விஜய் சேதுபதி மார்க்கெட் எப்படி இருக்கும்? அது சொல்ல முடியாதுங்க. படத்துக்கு படம் அடுத்த படம் இருக்கு. அது அடுத்த படத்தை பொறுத்துதான் இருக்கு. மார்க்கெட்டை ஒத்தி இன்க்ரீஸ் திரும்ப டிஎஸ்பி மாதிரி ஏதாவது கொடுக்காம இருக்கணும். ஆமா, கொடுக்காம இருக்கு. இப்போ யுஏஇல கல்ஃப்ல 7 crores வந்திருக்கு. அது அந்த புர்ஜ் கலீஃபா ப்ரமோஷன் வந்தப்போ எல்லாம் திட்டாங்களே, அது யூஸ் ஆயிருக்குன்னு நினைக்கிறீங்களா? அது மட்டும் யூஸ் ஆயிருக்குன்னு சொல்ல முடியாது. படம் நல்லா இருந்துச்சு, அதுதான். எனக்கு தெரிஞ்சு அது கொடுக்கலாம் கூட வந்திருக்குங்க. அது இல்லைனாலும் வந்திருக்கும் அந்த விஷயம். இல்லைனாலுமே வந்திருக்குன்னு நினைக்கிறேன். ப்ரோ, கருடன் கலெக்ஷன்ஸ் பிரேக் ஆயிடுச்சா? வேர்ல்டு வைடே ஆயிடுச்சு, தமிழ்நாட்டில் நான் ஆகல. ஓகே, இப்போ மகாராஜா 100 crores கிளப் வந்துருமா? இது பார்ப்போம். கார்த்திக் ப்ரோ, நீங்க இந்த மாதிரி ட்ரை பண்ணிருக்கீங்களா? படம் பார்த்துட்டு இப்போ மகாராஜாலாம் உங்களுக்கு நல்லா இருக்குன்னு தெரியும், அந்த மாதிரி படத்தை டிஸ்ட்ரிபியூஷன் பண்ணலாம், அந்த மாதிரி படம் பார்த்ததுக்கு அப்புறம் அந்த மாதிரி ட்ரை பண்ணிருக்கீங்களா? மகாராஜாவெல்லாம் வந்து படம் பார்த்துட்டு தான் பண்ணாங்கல்ல. நம்மளால தான் பண்ணிருக்காங்க, 5 stars தான் பண்ணிருக்காரு. அந்த மாதிரி படம் தான். பல லட்சத்துக்கு மேல ஆகல இருக்கு. மகாராஜா எடுத்து நம்மகிட்ட காசு இல்ல, நம்ம வந்து ஒன்லி கோஆர்டினேட் பண்ற வேலை பாக்குறோம். இல்லைங்க, அதுதான் எனக்கு தெரிஞ்சு ஸ்பீக்கர் அசால்ட்டா கேட்கறாங்களே, அதுதான் சொல்றேன். நீங்க டிஸ்ட்ரிபியூட் பண்ணிருக்க வேண்டியதானே அப்படின்னு. அந்த அளவுக்கு நம்ம ஒர்த் இல்லைங்க, அவ்வளவு பணம்லாம் நம்ம கிட்ட இல்ல. ஸ்பீக்கர்ல இருக்க அசால்ட்டா கேட்கறாங்களே, தெரிஞ்சு உங்களோட பேக்ரவுண்டு எல்லாமே சொல்லியிருக்கீங்க. பாட்டம்ல இருந்து எழுந்திரிச்சு வந்துருக்கீங்க. அதான் மகாராஜா டிஸ்ட்ரிபியூட் பண்ணலான்னு கேட்கறாங்க. இன்னொரு செகண்ட் டைம் கூட பாக்குற அளவுக்கு ஒர்த்து தான் மகாராஜா. புரியுது. அந்த அளவுக்கு அது சிங்கமொழிதான் அன்பிரடிக்டபிள். மனசை சூப்பரா நடிச்சிருந்தாப்புல, அதுவும் சான்ஸே இல்லை. ஆனா எல்லாம் யூடியூப்ல புலம்புறாரு ஏன்னா நடிச்சாங்க. எல்லாம் வெள்ளீஸ்வரா கழுவி ஊத்துறாங்க அப்படின்னு. அடிக்காம இருந்திருக்கலாம் அப்படி. ஒருத்தர் என்னது, அவங்க வெள்ளீஸ்வர் கூட இருக்கவங்க கழுவி ஊத்துறாங்களாம், எதுக்கு நீ இந்த கேரக்டர் நடிச்ச அப்படிலாம் கிடையாதுங்க அப்படின்னு. அவர் ஃபீல் பண்ணார். யூடியூப்ல யாராவது கேட்டீங்களா என்னன்னு தெரியல. திரும்ப அடுத்த முறை நான் இப்படி நடிப்பேனான்றது டவுட் தான் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாப்புல. அதான் அவரே சொல்லியிருந்தாரு, இதை விட மோசமான காட்சி தான் எடுத்து வச்சிருந்தேன் டைரக்டர் நான் பண்ற மாதிரி, அதான் போட்டிருந்தா அவ்வளவுதான், வேற மாதிரி இருக்குங்களா, அதெல்லாம் கட் பண்ணிட்டாரு. நான் எடுக்கும் போதே சொல்லுவேன், ஆனா எடுத்து போட்டுறாதீங்க அப்படின்னு, இவங்க எடுத்து வைப்போம் அப்புறம் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொன்னாதான் அதை கட் பண்ணிட்டாரு. இதுக்கே நீங்க இப்படி சொல்றீங்க அப்படின்னு பேட்டி கொடுத்தவர்கிட்ட சொல்லிட்டு இருந்தேன். அது என்ன மோசமா இருக்கும் அப்படின்னு. நீங்க அன்கட் வெர்ஷன் தான் பாத்துறீங்களா? அதுலயும் ரொம்ப மோசமான காட்சிலாம் ஒன்றும் இருக்காது. இதுதான் பாத்துருக்கீங்களா? நான் அவருதான் சொன்னாப்புல அப்படின்னு.
அனிராக் காஷிப் கேரக்டர் ஒருத்தர் சொன்னார் அந்த அளவுக்கு இல்லைன்னா, ஆனால் நல்லா தான் நடிச்சிருக்காரு. 2 days முன்னாடி ஒருத்தர் சொன்னாரு, நல்லா தான் நடிச்சிருக்காரு. கிளைமேக்ஸ் தான் நல்லாவே சூப்பரா. நம்ம அவன் தெரிஞ்சதுக்கு அப்புறம் ரிவ்யூ பண்ணக்கூடாதுல்ல. ஐயோ. 4-5 நாள் ஆயிடுச்சு இல்ல, ரிவ்யூ பண்ணலாம் அதுல. எல்லாரும் படம் பார்த்துட்டாங்கடா அப்படின்னு. அதான் தான் பொண்ணுன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் அவர் பேசுறது சூப்பரா இருக்கும். ரியாக்ஷனா எல்லாமே நடிச்சிருந்தாரு. கருவன் கூட ஒரு சில பேர்த்துக்கு ஓகே, ஒருக்க சும்மா சூப்பர் அப்படின்னா, ஆனா இது யாருமே எதுவுமே சொல்ல, எல்லாருமே பரவலாவே சூப்பரா இருக்கு அப்படின்னு அந்த விஷயத்துல பாராட்டலாம். விஜய் சேதுபதிக்கு 96 அப்புறம் ஒரு படம் உட்காந்து. ஆமா கார்த்தி, உங்க சைட்ல விடாமுயற்சி எஸ் சூர்யா நடிக்கிறாங்கன்னு கேட்டு சொல்றேன். சாரி, குட் பை ரக்லியில அது என்ன இல்ல நடிக்கிறாரா? அவர் நடிக்கல. கன்ஃபார்ம் இல்ல. நடிச்சிருந்தா நல்லா இருந்திருக்கும். ஓகே ஓகே. பட் ஆனா விடாமுயற்சி தீபாவளி கன்ஃபார்ம். எது என்ன ப்ரோ? விடாமுயற்சி தீபாவளி கன்ஃபார்ம். ஓகே ஓகே. வேதாளத்துக்கு அப்புறம் அஜித்துக்கு தீபாவளிக்கு வரது விடாம். 8 வருஷம் கழிச்சு ஒரு வேளை வந்துச்சுன்னா. அப்படியா? ஓகே. ஆமாங்க, 2015 வந்துச்சு, அதுக்கப்புறம் இப்பதான் வருது. தீபாவளிக்கு அஜித் படமே வரல. கோட்டும் தீபாவளி போஸ்ட்போன் ஆனா நல்லா இருக்கும் ப்ரோ. அவ்வளவு வாய்ப்பு கம்மின்னு நான் தோணுது. தீபாவளி வரைக்கும் இருப்பாங்களா அப்படின்னு. கார்த்தி ப்ரோ, 2 ரீரிலீஸ்ல எது நல்லா போகும்? இந்த 2 படத்துல கேக்குறீங்களா? நிறைய பேர் போக்கரி தான் கேக்குறாங்க. தியேட்டர்காரங்க எல்லாருமே போக்கரி தான் கேக்குறாங்க. துப்பாக்கி 2012 தானே வந்தது கருத்து, அதுவும் இருக்குல்ல. இன்னொன்னு அதுல சாங்ஸ் இருக்கு, மாஸ் இருக்கு, டைலாக் இருக்கு, மாஸ் பஞ்ச் இருக்கு, பஞ்ச் டைலாக் இருக்கு, காமெடி இருக்கு, இதெல்லாம் இருக்கிறதுனால அதுதான் விரும்பி கேக்குறாங்க தியேட்டர்காரங்க. சாங்ஸ்ன்றத விட 2012 வந்துச்சு, அது 2005 வந்துச்சு ஆறு. அப்ப நிறைய பேர் போக்கரி பார்க்காம வந்திருக்காங்க. கிட்டத்தட்ட ஒரு 6-7 வருஷத்துக்கு முன்னாடி வந்தது போக்கரி, துப்பாக்கிக்கு முன்னாடி. அது ஒரு காரணம் இருக்குங்க. எங்களுக்கு தான் புஷ் ஆயிடுச்சு, மங்காத்தாமே ஒன்று வரும்னு பார்த்தோம். கார்த்தி ப்ரோ, வருண் ப்ரோ போட்டிருந்தாரு இந்தியன் 2 யூஎஸ்ஏல ஹையஸ்ட் ரிலீஸ் ஃபார் தமிழ் மூவின்னு போட்டு சொன்னாரு. அதுக்குள்ள புக்கிங் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. ஆமா, தமிழ்நாட்டில் எப்படி ப்ரோ? அதே மாதிரி அதிகமாக இருக்குமா ஸ்க்ரீன்ஸு? ஹையஸ்ட்டாக இருக்குமா இல்லை? கண்டிப்பாக அதிகமாக இருக்குங்க. சோலோ ரிலீஸ் ஆகுது அந்த படம், ஹையஸ்ட் ரிலீஸ் இருக்கும். என் கருத்து விக்ரம் இல்லாம இந்தியன் வந்துருந்துச்சுன்னா எவ்வளவு எதிர்பார்ப்பு இருந்திருக்கு அதுல கமலுக்கு. இல்லை, இதை கமல் படமா பார்க்க முடியாது இல்லையா? இல்ல நான் சொல்றது விக்ரம் படமே ரிலீஸே ஆகாம இந்தி வந்திருந்தா கூட எவ்வளவு வந்திருக்காதுல்லன்னு நான் சொல்லுவேன். டேக் ஆஃபே ஆயிருக்கு அது படம். அதான் சொல்றேன், சங்கர் படமா இருந்தா கூட எவ்வளவு முடிஞ்சிருக்காது. விக்ரம் வரலாம் முடிஞ்சிருக்காது, படமே ரிலீஸ் ஆயிருக்காது. அந்த டேக் ஆஃபே ஆயிருக்காது. இப்போ ஒரு மனுஷனுக்கு லைஃப்ல எப்ப வேணா மாற்றம் வருன்றது கமல் ஒரு படத்துல எல்லாமே தலைவிதி ஆயிடுச்சு. ப்ரோ மகாராஜா தமிழ்நாட்டுல ஒரு 80 CR வருமா ப்ரோ? தமிழ்நாட்டுல மட்டும் தமிழ்நாட்டுல அவ்வளவு வராது ப்ரோ, அவ்வளவு வராது. 40 to 50 வரும்.
இல்ல வீக் டேஸ்லயும் நல்லா போகுதே ப்ரோ, நல்லா புக்கிங் அப்படி பயங்கரமா இல்லைங்க இருக்கு. ஷாம், அவரு விஜய் சேதுபதி தொடர்ச்சியா ஹீரோவா இது பண்ணியிருந்தா இது கொஞ்சம் பூஸ்ட் வந்திருக்கும். இல்ல இப்ப வீக் டேஸ்லயே தொடர்ச்சியா நல்லா ஹீரோவா கொடுத்துருக்கு பேக் டு பேக். ரொம்ப அப்படியே இதானவன அது அது அவரு ஒரு இதுவே நல்ல மார்க்கெட்டிங் நம்பர், நல்ல நம்பர் தானுங்க. 40-50 பெரிய நம்பர் தானுங்க. இலக்கணத்தை கிட்டத்தட்ட சூரியன் பண்றாரு. மஞ்சுமல் பாய்ஸே போச்சே ப்ரோ. இல்ல சூரிய 40-50 கிட்டத்தட்ட நம்பர் பண்றாங்கல்ல, அதை வச்சு சொல்றேன். காரணம் விஜய் சேதுபதி ஒரு மார்க்கெட்டு சரியா இன்னும் டைம் இருக்கு ப்ரோ. அடுத்த இது பிரபாஸ் படம் வர வரைக்கும் அது டைம் இருக்குல்ல, ஓடிடும். இல்லைங்க. சிம்பு தனுஷ், சிவகார்த்திகேயன், விஜய் சேதுபதியின் காலம் தான் இருந்துச்சு ஆரம்பத்துல. இதுதானே சொல்லிட்டு இருந்தாங்க ஒரு 15-16 வரைக்கும். அதுக்கப்புறம் தானே தலை லிஸ்ட்ல எல்லாம் போயிட்டாரு விஜய் சேதுபதி. அந்த பிம்பத்துல தான் அப்ப இருந்துச்சு. அதுக்கு அந்த மாதிரி ஒர்த்தாவும் இருந்தார் அப்ப. ப்ரோ அவங்கள விட இவர் தான் கூட பிஸியான ஆக்டரா இருக்காரு. படம் நிறைய பிடிக்காது, மல்டி லாங்குவேஜ் பண்றாரு. இப்ப தெலுங்குல படம் நல்ல ஓப்பனிங்ல இருந்து எல்லாம் நல்லா வந்துருக்கு. நீங்க மற்ற ஆக்ட்ரஸ் கம்பேர் பண்ணும்போது இவர் நல்லாவே ஓப்பனிங் கொடுக்கு. இந்தியில கூட இப்ப மார்க்கெட் கொஞ்சம் கொஞ்சம் ரைஸ் ஆகுது இருக்கு. அப்படி இல்லைங்க. இப்ப இல்லைங்க, இப்ப சிவகார்த்திகேயன் அடுத்த ரஜினியா அடுத்த விஜயான்ற பேசுற அளவுக்கு வந்திருக்காருல்ல. அது ஏங்க அவரு ஒரு செட் ஆஃப் இது மட்டும்தாங்க நடிச்சிட்டு இருக்காரு. அவர் இன்னும் வேற எதுவும் ரோல் பண்ணலையே இல்ல. அவர் இன்னும் என்டர்டைனரா மட்டும்தாங்க இருக்காரு. அவர் இன்னும் ஆக்டராக ஆகல. ஜஸ்ட் காமெடிக்கு ஒன்று இது பண்ணிட்டு இருக்காரு, அவ்வளவுதான். இவர் எல்லா இதுவும் பண்றாரு, ட்ரை பண்றாரு. வில்லனா பண்றாரு, காமெடி சர்வீஸ் பண்றாரு, ரொமான்டிக் பண்றாரு. 96மே ஒரு படம் நடிச்சுட்டு திருப்பி சீரகாதுமே ஒரு படம் பண்றாரு. திருப்பி அவங்க எல்லாமே பண்றாரு. சிவகார்த்திகேயன் எல்லாம் ஒரே என்டர்டைனர் தான் முக்கியம். இப்போ விஜய்க்கு வந்து மெயின் என்டர்டைனர் தான், அது இன்னைக்கு வரைக்கும் நிற்கிறாரு. அப்படிதான் சொல்லுங்க. விஜயோட மெயின் ப்ளஸ் என்டர்டைனர் தான். அவர் என்ன சீரகாணி மாதிரி ஒரு படம் இந்த மாதிரி தான் நடிச்சிட்டு இருக்காரு. அப்படி இல்லை, என்னைக்குமே என்டர்டைனிங் தான் பேசுங்க. நீங்க சொல்றது கமலே 30 வருஷமா லிஸ்ட்ல இல்லாம இருந்தாரு. கமலே 30 வருஷமா லிஸ்ட்ல இல்ல. இன்னைக்கு ஒரு விக்ரம் தமிழ் அப்போ நீங்க அப்போ வெளியே பார்த்துட்டு வேற படம் லாங்குவேஜ் பார்த்துருந்தீங்கன்னு தெரியல. தமிழ் நல்லா தான் இந்த 2012 என்ன பண்ணுறீங்க? எப்படிங்க சொல்றீங்க? எல்லா ஹீரோவுமே சிவகார்த்திகேயன் மாதிரியே பண்ணிட்டு இருந்தா மத்த படம் எல்லாம் யார் பண்றது? அதான் ப்ரோ, எல்லா ஹீரோவுமே சிவகார்த்திகேயன் மாதிரியே பண்ணிட்டு இருந்தா, என்டர்டெய்னிங்கா பண்ணிட்டு இருந்தா மத்த படம் எல்லாம் யார் பண்றது? சந்திரமுகியும் மும்பை எக்ஸ்பிரஸும் என்ன வசூலாச்சு? இல்ல வேற மும்பை இந்தியன்ஸ் அதுக்கப்புறம் கிளாஸ் விட்டு ஜெயிக்கிறவங்க அவர் பாயிண்ட் அதை பிடிக்கல. அப்ப அவரு முட்டாள்தனமா விட்டாரு. இப்பதான் அதை பிடிச்சிருக்காரு. கமலோட பிளண்டர் மைனஸ் தான். ரஜினிக்கு டஃப் காம்படிஷன் கமல் கொடுக்கல, அதான் உண்மை. இதை மட்டும் அவரு இப்ப பண்றாரு காலமான கடைசியில. ஏன்னா அவர் இப்பவே பண்றாரு, டிஃபரெண்டா ட்ரை பண்ண ஸ்டோரி அவர் என்ன டச் லைஃப் கமல் ஆக்டிங்க்கு அதுக்கும் உண்டான ட்ரெய்லரா இப்ப மாறி இருக்காருல்ல. ஊரோட ஒத்து போகணும்னு மாறி இருக்காருல்ல. அதுல என்ன கமல் நீங்க சொல்ற மாதிரி 30 வருஷமா கமல் இல்லைன்னு சொல்றீங்க. 30 வருஷம் அவரும் வேற இந்தியன் பெரிய இண்டஸ்ட்ரி கொடுத்தாரு, இந்தியன் கொடுத்தாரு, வேட்டையாடு கொடுத்தாரு, தசாவதாரம் கொடுத்தாரு. அப்பெல்லாம் எங்கெல்லாம் போனீங்க? ஒருத்தர் நாடி பிடித்து இளைஞர்கள் அதாக சொல்ல ஒரு நாடி பிடித்து இளைஞர்கள் ரசிகரை தன் வசம் வச்சுக்கிற விஷயத்துல தாங்க இருக்கு. கமல் ஒரு பண்ணவே இல்லை. 90% ரஜினி தான் இளைஞர்கள் ரசிகரை வச்சிருந்தாரு. அதை அவர் பண்ணிருக்கலாம். இப்ப விக்ரம் வரப்பதான் தெரியுது அதை அவர் பண்ணல. ரஜினிக்கு பயங்கரமான டஃப் கொடுத்துருக்கலாம், அதை அவர் செய்யல. ரஜினி சோழவா தான் ஓடி போய். இப்ப அஜித் விஜய்க்குலாம் அப்படி இல்லை. அஜித்துக்கு என்ன இளைஞர்கள் இருக்கோ அது விஜய்க்கு இருக்கு, விஜய்க்கு என்ன இளைஞர் இருக்கோ அஜித்துக்கு இருக்கு. ஃபேமிலி குழந்தைங்க வேணா அஜித்து கம்மியா இருக்கலாம். அஜித் வேணான்னு சொல்றப்ப குழந்தைங்க பார்த்தா விஜய்க்கு அஜித்துக்கு இருக்காது. இளைஞர்களை பார்த்தீங்கன்னா அஜித்துக்கு அதிகமா, எஸ்பெஷலி 90s கிட்ஸ்னா கார்த்திக் தெரியும். அதுக்கு என்ன பண்ண முடியும்? இல்ல நான் சொல்றேன், அவர் வந்து அப்படியே என்னமோ 30 வருஷம் எல்லாமே படம் நல்லா தானே பாப்பீங்க. இளைஞர் இருக்காங்க, குழந்தைங்க இருக்காங்க, இதெல்லாம் பேச்சா? இளைஞர் ரசிகர்கள் முக்கியம் இல்லையா இருக்கு? அதுக்குன்னு எல்லாரும் வந்து படம் பார்த்துருவாங்களா? என்னது நீங்க மாதிரி?
ஆமா, பார்க்கணும், இளைஞர்கள் தான் அட்ராக்ட் பார்ப்பாங்க. அன்பே சிவம் மாதிரி படம்லாம் பண்ணக்கூடாதா? இளைஞர்கள் குழந்தைகளுக்கே படம் பண்ணிட்டு இருக்கணுமா? அப்ப எங்க டாப்ல இருந்தாரு அம்பிஷம் பண்ணப்ப என்ன இருந்தாரு? ப்ரோ அவருக்கு யாரு பிடிச்சத அவர் பண்றாரு ப்ரோ, விடுங்க. ப்ரோ இப்படி சொல்றீங்க என்டர்டைன்மெண்டே வேணும் கேக்குறீங்களா? அப்ப எதுக்கு மலையாள படத்தை வந்து ஆஹா ஓன்னு பெருமைப்படுறீங்க? ஆஹா ஓன்னு மலையாள படத்தை பத்தி சொல்றீங்களா? ஏன் தமிழ்ல படம் மட்டும் தான் ஓடிச்சு. ஆவேசம் அந்த அளவுக்கு வரல, தேமூர் அந்த அளவுக்கு வரல, மஞ்சுமல் பாய்ஸ் மட்டும் தான் ஓடிச்சு. என்னங்க சொல்றீங்க? அந்த கலெக்ஷன் வாங்கியோட மேட்டர் இல்லைங்க. 10 கோடி 5 கோடி வசூல் பண்ணாலும் பெருசுங்க அது. பிரேமன் வந்துச்சு, என்ன ஓடிச்சு? ஒரே ஒரு படம், அது தமிழ்நாடு சாயல். கிட்டத்தட்ட அது தமிழ்நாடு ஃபீல் தான் அந்த படம். இதுதான விஷயம். இதுக்கப்புறம் வரப்போற மலையாள படமும் போறாங்க, அந்த அளவுக்கு ஒரு மாதிரி பாருங்க. அத ஓடுது, அத வந்து தியேட்டர்ல ஓடுறது மட்டும் இல்ல ப்ரோ, ஓடிடி எல்லாரும் அந்த படத்தை வந்து பாத்துருக்காங்களா இல்லையா? ஆஹா ஓகன்னு ப்ளூ சட்டா முதற்கொண்டு ஆஹா ஓகன்னு சொல்றாங்க. மலையாள படம் நான் மட்டும் சொல்றேன். நீங்க தான் இது ப்ளூ சட்டை நல்லவரான்னு சொல்ற பண்ண மக்கள் கொண்டாடுறாங்க. அவர் பேசுறது பேசலாமா? ஜோக்கர் மாதிரி தான் பாக்குறாங்க. லாஸ்டா சொன்னீங்களா அந்த ஒரு லைன் மட்டும் நான் இப்ப அக்செப்ட் பண்ணிக்கலாம் ப்ரோ. ப்ளூ சட்டை நல்லா மக்கள் பார்த்துட்டு தான் இருக்காங்க. ஃபியூரியோஸா படத்தை ஆஹா ஓகன்னு குழந்தை சொன்னது கடைசியில பார்த்தா அந்த படம் அட்டா ஃபிளாப் ஆயிடுச்சு. அது ஜெயிலர் தவறுனா சிரிப்பு வந்துருச்சு. போட்டு மனுஷன் அப்படி கழுவி ஊத்திட்டு இருந்தது. மக்கள் பாக்குறாங்க அப்படி. கார்த்தி ப்ரோ, கார்த்தி ப்ரோ, ஹாய் ப்ரோ, சொல்லுங்க, கேக்குது. ஹாய் ப்ரோ. நீங்க போட்டிருக்கீங்க துப்பாக்கி ஆர் போக்கரின்னு. உங்களோட பிக் என்ன ப்ரோ? இந்த ரிலீஸ் வந்தா நீங்க ஃபர்ஸ்ட் எதுக்கு போவீங்க? துப்பாக்கியா ஆர் போக்கரி? நான் 2 படத்தையும் பார்த்துட்டேங்க. எல்லாமே 2 படத்தை நீங்க 2 படத்தையும் தியேட்டர்ல பார்த்துருக்கேன். அப்புறம் என்ன பார்த்துருக்கீங்க. இப்ப ரிலீஸ் ஆகும்போது நீங்க என்ன போவீங்க? எனக்கு 2 படமுமே தியேட்டர்ல பார்த்தது வந்து மறக்க முடியாத எக்ஸ்பீரியன்ஸ் தான். 2 படமும். கண்டிப்பா ப்ரோ. ஒரு படம் வந்து ஒரு படம் ஆழ்வார் முடிச்சுட்டு போக்கரி பார்த்தேன். ஓகே, அது நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன்னு நினைக்கிறேன். அப்படி பார்த்தது. கண்டிப்பா ப்ரோ. இல்ல நீங்க வந்து இந்த டைம் ஃப்ரேம்ல வந்து போக்கரி வந்தா அதுக்கு போவீங்களா? இல்ல துப்பாக்கி வந்து ஒரு ஸ்க்ரீன் பிளே ஆகட்டும், இல்ல போக்கரி வந்து கொஞ்சம் கமர்ஷியல் சைடு இல்ல கொஞ்சம் காமெடி சைடா இருக்கட்டும்? போக்கரி தானே. போக்கரி தான் மாசு சாங்கு, இந்த ஓப்பனிங் சாங்கு, மாசு காமெடி எல்லாமே இருக்கும். அப்ப நீங்க கலெக்ஷன் வைஸ் வந்து போக்கரி தான் வந்து பீக்ல போகும்னு சொல்றீங்களா இல்ல எப்படி? இருக்கலாம். பெரிய 2 படத்துக்கு வித்தியாசம் இல்லை. என்ன அநியாயமா இருக்கு. கடைசியா விஜய் படத்துக்காக போட்டியாச்சு போட்டுருங்க. கரெக்ட், அது உண்மைதான் ப்ரோ. பட் இந்த படத்துல என்ன போக்கிரியா துப்பாக்கியா அப்படி ஆயிடுச்சு. சரி ப்ரோ, இப்ப வந்து ரிலீஸ் வைஸ் வந்து போக்கிரியா துப்பாக்கியான்னு பார்க்கும்போது நம்ம எது ப்ரோ டார்கெட் பண்ணலாம்? துப்பாக்கியா இல்ல போக்கிரியா அது மாதிரி டார்கெட் பண்ணலாமா? நிறைய தேட்டருக்காரங்க போக்கிரி தான் கேட்குறாங்க. ஓ, மீன்ஸ் இல்லை, எல்லாத்துலயுமே போக்கிரி தான் கேட்குறாங்க. ஓகே ஓகே, சூப்பர் ப்ரோ. ஹலோ கார்த்திக். ப்ரோ, என்ன யூடியூப்ல தமிழ்ல யாரும் வைக்கவே மாட்டேங்கிறாப்ல புவனு? என்ன ரீசன், என்னாச்சு தெரியலையே. ஆப்போசிட் காரன் கூட நல்லா சூப்பரா தமிழ் வச்சு போடுறான். அந்த டைம் பாஸ் டோல் ஒருத்துக்கால அவன் தமிழ் சூப்பரா ஆக்கிறான். டைம் பாஸோட அபிஷியல் யூடியூப் ஹேண்டில் இருந்து தமிழ்ல ஒண்ணுமே இல்லையே, வெறும் பிளாங்கா தான் இருக்கு. தெரியல ப்ரோ, நான் கவனிக்கிறது இல்லை. மூணும் சரி, ஓகே, வச்சா என்ன வைக்கலன்னு. இல்ல நீங்க தமிழ்ல அப்படி அசால்ட்டா விடுறீங்க. தமிழ் வந்து ஒரு கவர்ச்சிகரமா இருக்கும். நீங்க சூடான விவாதம் அப்படி இப்படி வைப்பாங்க. ஒரு மாதிரி வைக்க சொல்லிடுவோம். விடுங்க, நாளைக்கு வைக்க சொல்லிடுவோம். ஏதாவது தமிழ் வச்சிரு, நல்லா இன்ட்ரெஸ்டிங்கா வச்சிரு. எவத்தினாலும் அதை பத்தி கவலைப்படாது, நீ வச்சிரு, பாத்துக்கோ. உனக்கு என்ன தோணுதோ வச்சிரு. நேற்று டைம் பாஸ் ஷோல வந்து என்ன டைம்னா என்டிகே ஒரு
வந்து சண்டைக்கு வா வம்பிழுத்த நபர் அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் வச்சிருந்தாங்க. இல்ல நான் தான் இவன்ட்ட சொன்னேன் புவன்ட்ட, இது வேணாம். ஒரு நிறைய பேர் ஏன் எப்ப நடந்துச்சு அப்படின்னா, நிறைய வந்து அந்த டைம் பாஸ் ட்ரோல்னு ஒரு பேஜ் இருக்கு இல்லையா, அந்த பேஜை நம்ம ஹேண்டில் பண்ணல. அந்த பேஜில் வந்து நிறைய விஜயை வந்து ட்ரோல் பண்ணி போட்டாங்க. அப்படின்னா விஜய் ஃபேன்ஸ்லாம் வந்து பயங்கர கடுப்பா, எப்போ பார்த்தாலும் இவனுக்கு யூடியூப்ல தான் அப்படிதான் பண்றானுங்க, என்ன பேசினாலும் விஜய் ட்ரோல் பண்ணி போறானுங்க அப்படின்னு. நான் ஒரு கடத்துக்கு மேலே வந்து விஜய் பத்தி எதுவும் அவர் போன் என்கிட்ட சொன்னான். ஆனா நான் எதுவுமே போடலண்ணே அந்த மாதிரிலாம். ஓகே, அவனை வச்சு நம்மளை திட்டுறானுங்க போல இருக்கு அப்படின்னு. சரி இது மாதிரி எதுவுமே போடாத அப்படின்னு சொல்லிட்டேன், தமிழ்நாட்டிலே போடாதன்னு. சரி ஓகே, போன் கேட்டுதான் இருக்கான். போன் நீ நாலு தமிழ் போட்டுக்க, என்ன போட்டுக்க, பார்த்துக்குவான். இல்ல கார்த்தி, அந்த தமிழ் டைம் பாஸ் ட்ரோல் வந்து அட்டென்ஷன் சீக்கிரம் தான். அவன் வந்து விஜய் பத்தி பேசினா அதை டிகிரேட் பண்ணியே வைக்கிற மாதிரி தான் இருக்கும். அதுல ஒண்ணுமே இருக்காது நீங்க பேசியிருக்கிறது. ஆனா நீங்க அந்த பேசின மாதிரி ஒரு தமிழ்நாட்டுல பெருசா வச்சுதான் போடுவாப்ல. அதனால உங்களுக்கு அந்த நியூஸ் வரும்னு நினைக்கிறேன். எனக்கு தெரியல. சரி ஓகே போன் நீயும் போட்டுரு. என்ன பண்ணிடுவானுங்க? அது தெரிஞ்சவங்களா நாலு கார்த்தி? தமிழ் அந்த போட்டு டைம் பாஸ் ட்ரோல் அந்த சேனல்ல தெரிஞ்சவங்க அவங்களுக்கு? தெரிஞ்சவங்க இல்ல, இந்த யூடியூப்ல வந்து இந்த வீடியோ எல்லாம் போடுவாங்கல்ல, மீம்லாம் போட்டு நம்ம போட்டு இருப்பார்ல, அதனால. இல்ல உங்களுக்கு என்ன ப்ராப்ளம்னா காப்பிரைட் கிளைம் பண்ணலாம் நீங்க, அதான் கேட்டேன். கார்த்தி ஒரு டைம் நீங்க சொல்லுவீங்க உங்களுக்கு தெரிஞ்ச தம்பி தான் சொல்லிட்டு, நீங்க கூட காப்பிரைட் கிளைம் கொடுக்கலாம்னு சொல்லு. அவரு தமிழ் அதுக்கப்புறம் என்கிட்ட கேட்டாரு, ரிக்வஸ்ட் பண்ணி சரி நான் போட்டுக்கிறோம் அப்படின்னாரு. அந்த ஒன்றும் பிரச்சனை இல்லை, ரெவன்யூ ஷேரிங் கொடுக்குறாரு. பட் என்ன தமிழ்லைன் போடுறான்னு நான் பார்க்கறது இல்லைங்க. இந்த யூடியூப்லையும் பார்க்கறது இல்லை, அதுலேயும் பார்க்கறது இல்லை, டைட்டிலும் பார்க்கறது இல்லை, தமிழ்லையும் பார்க்கறது இல்லை. ட்வீட்டும் போடுறது வந்து போன் தான் போடுறது. நான் வந்து டைம் பாஸ் ஸ்பேஸ் ட்வீட்லாம் போடுறது இல்லை, அதுவுமே போன் தான் போடுறது. அவன் என் ஐடி ஆக்சஸ் வச்சிருக்கான், அவன் ஒன்றும் போடுவான். அது தெரியும். காலையில 6 மணிக்கெல்லாம் வந்து 6-7 மணிக்கெல்லாம் வந்து இது ஷேர் ஆயிருக்கும் ட்விட்டர்ல. அதெல்லாம் நான் கிடையாது, தெரியும். அதே தம்பி டைம் பாஸ் ட்ரோல் உங்ககிட்ட சொல்லிக்கிறேன். நீங்க வந்து தம்ப்நெயில் போடுறது தளபதியை பத்தி இது பண்ணி ரொம்ப டிகிரேட் பண்ணி போடாதீங்க, அவ்வளவுதான். ஓகே ப்ரோ. கார்த்திக் ப்ரோ, அப்போ உங்க வீடியோ எடுத்து அவங்க போறதுனால அவங்களுக்கு தானே லாபம், உங்களுக்கு எப்படி? கொஞ்சம் ஸ்ப்ளிட் ஆகிடும்ல வியூஸ் எல்லாம்? ஸ்ப்ளிட் ஆகும், கண்டிப்பா ஸ்ப்ளிட் ஆகும். நார்மல்னு போட்டிருந்தாரு. சரி ஓகே, அது பார்ப்போம், அடுத்த மாசம் சொல்லுவோம். ஸ்ப்ளிட் ஆகுமா? நீங்க எல்லாம் ஒரு 10-15 நாளைக்கு முன்னாடிலாம் வந்து வீடியோவை 10 மணிக்கு 9 மணிக்கு அப்ப அந்த டைம் அப்லோட் ஆயிருந்துச்சு. ஆனா கரெக்டா நீங்க டைம் பாஸ் ஷோலாம் வந்து 3-4 மணிக்குலாம் அப்லோட் ஆயிருது வீடியோ யூடியூப்ல. ஆமா, நீங்க போறதுக்கு முன்னாடி அவங்க எப்பயுமே முந்திக்கிறாங்க நிறைய வாட்டி. அந்த வீடியோ தான் முதல்ல வருது. சரி விடுங்க, அதுக்கு ஆக்ஷன் எடுத்துரும். ப்ரோ அந்த சேலம் ஏரியா போட்டிருக்கீங்க, ஆத்தூர்ல யார் பண்றா? ஆத்தூர்ல ரிலீஸ் ஆகுதா? நம்ம ஊர் பக்கம் ஆகுது, என்எஸ்ல ஆகுது. ஓகே ஓகே ப்ரோ. கார்த்திக் ப்ரோ கேக்குதா ப்ரோ? நான் கேட்டிருக்கேன் தனித்தனி, துப்பாக்கி ஒரு தேட்டரு, இதுக்கு புகரிக்கு ஒரு தேட்டர் கேட்டிருக்கேன். அவங்க ஒரு தேட்டரு 2 ஷோன்னு சொல்லியிருக்காங்க. அதுக்காக வெயிட்டிங், நாளைக்கு காலையில் தெரிஞ்சிடும். ப்ரோ கார்த்திக் ப்ரோ கேக்குதா? ப்ரோ கேக்குது, சொல்லுங்க. நாளைக்கு கோட் அப்டேட் இருக்கா ப்ரோ? கன்ஃபார்மா? ஒரு பர்த்டே இருக்குல்ல, பாருங்க. இல்ல நாளைக்கு இருக்கான்னு கேக்குறேன் ப்ரோ. நிறைய ஃபேன்ஸ் இங்க வந்து இருக்காங்களான்னு கேட்க சொன்னாங்க, அதான் கேட்கிறேன். இருக்குது, கண்டிப்பா இருக்கு. நாளான்னைக்கு தானே ஒரு பர்த்டே, சனிக்கிழமை. ஸோ சனிக்கிழமை தான் ஒரு பர்த்டே. பாதி ஃபேன்ஸ் ஆக்டிவாவே இல்ல ப்ரோ, அதான் மேட்ச் தெரியல. நாளைக்கு வருது, நாளைக்கு வருதா இல்லை வெள்ளிக்கிழமை வருதான்னு தெரியாது. நாளைக்கு வருதா வெள்ளிக்கிழமை வருதான்னு தெரியாது, ஆனால் அப்டேட் இருக்கு. இல்ல நிறைய ஃபேன்ஸ் ஆக்டிவாவே இல்ல, என்னாச்சு தெரியல ப்ரோ, அதான் கேட்கிறேன். அப்டேட்டால நிறைய பேர் இல்லையா, இல்ல பொலிட்டிக்கல் போயிட்டாரு அவர் வர, சரி அதனால சொல்லிட்டாங்க நிறைய பேர் ஃபேன்ஸ் எல்லாம் யாருமே இல்ல, அதான் ப்ரோ கேட்டேன். பாதி ஃபேன்ஸ் ஆக்டிவாவே இல்ல. யாருமே இல்லையா? ஆமா ஒரு பாதி ஃபேன்ஸ் இல்ல அப்படி இல்ல. எப்பவுமே சிபிடி ரிலீஸ் ஆகும், சிபிடி வந்து இந்த வருஷம் ரிலீஸ் பண்ணல, அதனால அப்படி இருக்கு. அதான் ப்ரோ கேட்டேன். ஓகே ப்ரோ.
கார்த்தினா நீங்க பேசுறது கேட்க மாட்டேங்குதுண்ணா. அப்படியா? இப்போ அவர் பேசவே இல்லைங்க, நீங்க வேற. ஓ சாரி. இப்ப பேசுறேன். இல்ல இப்ப கேக்குதா? கேக்குது கார்த்திக். கார்த்திக் நேத்து இப்ப பிரசாந்த் வந்தோன்னா நீங்க போய் ஸ்லீப்பிங் மோடு போயிடுறீங்களே உடனே. பிரசாந்த் வந்து பேச ஆரம்பிச்சாருன்னா அவர் வந்து அவருக்கு கேப்பே கொடுக்க மாட்டாரு. அது அப்புறம் அதான் கண்டினியூஸா பார்த்தேன். நான் யூடியூப்ல தான் காலைல கேட்டு நீங்க பேசுங்க பார்த்து கடைசியா நீங்க பேசவே இல்லை, தூங்கிட்டீங்க போல இருக்கு அப்படியே. இல்லை, எனக்கு வந்து அவர் பேசுறது ரொம்ப பிடிக்குங்க. அவர் பேசும்போது நல்லா ஜாலியா அப்படியே கேட்டு ஆனந்தமா எஃப்எம்ல பாட்டு கேட்கும் இல்லையா, பழைய தளபதி இளையராஜா 16 பாட்டு. வந்து அக்டோபர் வந்து ஷூட்டிங் இளையராஜா பிளான் பாட்டு கேட்டு பண்ணிட்டாங்க. தூங்குற மாதிரியே அப்படியே அந்த வந்து தூக்கம் பிளான் வந்துருது. படி போகுமா என்ன? இல்ல ஏதாவது வந்து கொஞ்சம் டைம் கார்த்தி பேசிட்டு இருக்காப்ல, உங்களுக்கு கேட்கலையா? பிளஸ் ஒரு மாநாடு வேற இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க திருச்சியில. திருச்சி விக்கி, மாநாடுல வந்து கார்த்தி பேசிட்டு 10 இருக்காப்ல. லட்சம் பேர். கார்த்தி நம்ம பேசுறது கேக்குதா கார்த்தி? நீங்க எல்லாம் பேசுறது எனக்கு எல்லாமே கேக்குது. இல்ல உங்களை இல்ல, இன்னொரு கார்த்திக். பேசுறதா கேக்குது ஜி நல்லா. இல்ல அவர் பேசல, ஏடிஎம்கே கார்த்தி பேசல, வேற ஒருத்தர் பேசிட்டு இருந்தாப்ல. விக்கி சிவன் ஒருத்தர் பேசினாரு, அவருக்கு நம்ம பேசுறது கேட்கலன்னு நினைக்கிறேன். இல்ல ப்ரோ, கார்த்தி ப்ரோ கேக்குது. நீங்க எடப்பாடி போட்டோ போட்டிருக்கீங்களா, கேக்குது எனக்கு. நம்ம கார்த்தி யாரோ ப்ரோ ஒருத்தர் பேசுறது வந்து அவருக்கு கேட்கலப்பா. இல்ல கார்த்தி நான் பேசுறது எனக்கு கேட்கல. இல்ல விக்கி கேக்குதா? ஆமா விக்கி நீங்க பேசுறது கேட்கல ப்ரோ. வெளியே போயிட்டு வந்தீங்கன்னா கேட்கல. யாராவது சொல்லிருங்க. அக்டோபர்ல ஷூட்டிங் ஆரம்பிச்சிருவாங்க. மாநாட்டுல தெரியல அதை பத்தி எப்ப ஆரம்பிக்கிறாங்க, எப்ப பண்றாங்கன்னு தெரியல. அக்டோபர்ல ஷூட்டிங் ஆரம்பிச்சிருவாங்க. அந்த படம் அடுத்த வருஷம் ரிலீஸ். ஆனா ப்ரோ நேத்து நீங்க வந்து தம்பி வந்த உடனே ராபின்சனை உள்ள எடுத்துட்டு வந்தீங்க பாத்தீங்களா, சூப்பர். நான் மைக் ரிக்வஸ்ட் கொடுத்திருந்தேன், தம்பி வந்த உடனே நான் வந்து எவ்வளவுங்க சண்டை போடுறது, நம்ம சண்டை போட்டே இருக்க முடியுமா? நான் மைக் ரிக்வஸ்ட் கொடுத்தேன், தம்பி உள்ளதுக்கு அப்புறம் நான் கேன்சல் பண்ணிட்டு வெளியே போயிட்டேன். நான் தேவையில்லாம பிபி வேற ஏறணும். எப்படி இருந்தாலும் நம்மள திட்டுவான் தெரிஞ்சு போச்சு. திட்டுறதுக்கு நம்ம திருப்பி திட்டுறதுக்கு பதிலாக திட்டுறதுக்கு ஒரு ஆளை கூப்பிட்டுக்குவோம். சண்டை போட்டா பரவாயில்ல, அந்த டோன் கேட்கும் போது நம்மளுக்கு பிபி அதிகமாயிட்டே வருது ஆட்டோமேட்டிக்கா. அதுக்கு அவனுக்கு ரிப்ளை கொடுக்கறதுக்குலாம் நிறைய பாயிண்ட்லாம் இருக்கு, ஆனா கொடுக்க நம்ம பிபி தான் இருக்கு. இல்லங்க அவர் பேசுறது கூட சரியில்லைங்க, ஒரு வாட்டி வார்த்தையை கூட விட்டுறாரு அவரு. கார்த்தி ஏடிஎம்கே இப்போ ஒரு லாஸ்ட் 1 வீக்கா ஏடிஎம்கே வந்து ட்விட்டர்ல இருந்து ரொம்ப ஆக்டிவா இருக்காங்க, தெரியுதா? டெய்லி ஸ்பேஸ் போடுறாங்க. இன்னைக்கு கூட ஸ்பேஸ் போட்டு கிசாக்கு சாமியில பேசியிருந்தாப்புல. பார்த்துட்டு தான் இருக்கேன். ஒரு சில பேசுனா ஜாயின் பண்ணி பேசுனா பார்த்துட்டு தான் இருக்கேன். என்ன சொல்றாங்க? ஆனா ஜி நீங்க ஈஸ்வர் பேசுறதா நேத்து மனசுல வச்சுக்காதீங்க. அவர் ஒரு தனி எல்லாரும் ஒரு ட்ராக்ல போனா அவர் ஒரு தனி ட்ராக்ல போவார். அதனால அவர் பேசுறதா நீங்க மனசுல வச்சுக்காதீங்க. நான் மனசுல வச்சுக்க மாட்டேங்க, நான் ஏன் வச்சுக்கணும்? 10 பேர் ஒரு பக்கம் போனா அவர் தனியா ஒரு பக்கம் போவாரு. கார்த்தி ப்ரோ, நம்ம இந்த மாதிரி இந்த போக்கிரி இல்ல எது துப்பாக்கி ரிலீஸ் ஆச்சுன்னா நம்ம டைம் பாஸ் டீம் எல்லாமே ஒரு தியேட்டர்ல எல்லாமே கேதர் பண்ணலாமே, சென்னையில திருச்சியில இல்ல கோயம்புத்தூர், எங்க பாசிபிளோ? ஏங்க எல்லாருமே இங்கேயா இருக்காங்க, இல்லை சென்னையில இருக்காங்களா, இல்லை திருச்சியில் இருக்காங்களா? அப்படிலாம் கிடையாது. இல்லை எல்லாருமே சென்னையில் இருக்காங்க, யூகேல இருக்காங்க, லண்டன்ல இல்ல இருக்காங்க. மெஜாரிட்டி ஆஃப் பீப்புள் எங்க இருக்காங்களோ அங்க நம்ம மீட் பண்ணலாமே, உங்களை வந்து அப்படியே பார்த்த மாதிரி இருக்கும். அப்படி மெஜாரிட்டி பீப்புள்லாம் அப்படி கஷ்டங்க, உலகம் புறாக்குறாங்க இங்க. ஓகே இல்ல அப்படியே உங்களை பார்த்து அப்படியே மீட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான், வேற எதுவும் இல்லை. நான் என்னங்க சென்னையில் தான் சுத்திட்டு இருப்பேன், இப்போ வேணாலும் பார்த்து மீட் பண்ணலாம். சரி, நீங்க எங்க சொல்லுங்க, வரோம். நீங்க சக்சஸ் மீட்டுக்கு போனீங்களா ப்ரோ? கருதி ப்ரோ போனேன். ஓகே அவரு எக்ஸ்பெக்ட் பண்ணலன்னு சொன்னாரு விஜய் சேதுபதி, அவரே அபோவ் அவரேஜா வரும்னு நினைச்சேன் அப்படின்னு. நீங்க எக்ஸ்பெக்ட் பண்ணீங்களா ப்ரோ? ஏங்க நான் முன்னாடி சொல்றேன்ல அந்த படம் நல்லா இருக்குன்னு. எனக்கு நான் வந்து எப்போ சொன்னேங்க, நான் ஒரு வருஷமா சொல்லிட்டு இருக்கேங்க, கதை கட்டுறது ஷூட்டிங் போறதுக்கு முன்னாடி இருந்து. ஞாபகம் இருக்கா உங்களுக்கு? அது ஓகே, படம் நல்லா வரும் தெரியும். கலெக்ஷனா சொல்றேன் நான். கலெக்ஷனா இந்த அளவுக்கு எதிர்பார்க்கல, அது உண்மைதான், அது ஓப்பனா சொல்லலாம். இந்த அளவுக்கு வந்து எல்லா இடத்தையும் நான் தான் சொன்னேன். ஆமா, இந்த அளவுக்குலாம் கலெக்ஷன் வந்து பயங்கரமா ஆந்திரால
கேரளால, கர்நாடகால எல்லா இடத்துலயும் ஓடுன்னு எதிர்பார்க்கல. அது உண்மைதான். இல்ல ரிலீஸ் டேட் சூப்பர் டேட் நான் அமைஞ்சிருச்சுல இவர்கிட்ட உங்களுக்கு. கூட சொன்னேன், டேய் படம் நல்லா இருக்கும், படம் நல்லா நான் இருக்கும். பார்த்துட்டு வந்து ஆனா சொன்னேன்ல அந்த உங்கள்கிட்ட. நான் ஓடி ஆமா படம் நல்லா இருக்கும். அந்த படத்துல ஆனா ஒரு ரேப் இருக்கு, அதெல்லாம் இருக்கு. எப்படி மக்கள் பார்ப்பாங்கன்னு தெரியாது. ஆனா படம் நல்லா இருக்கும் தான் சொல்லுவேன். கார்த்திக் bro, இன்னொன்னு நோட்டீஸ் பண்ணீங்கன்னா இந்த கிரைம் த்ரில்லர் இருக்குல்ல, மகாராஜா, போர் தொழில், ராட்சசன், இதெல்லாம் கேரளால நல்லா போகுது. அப்படி கிடையாதுங்க. ஆக்சுவலா இந்த படத்துக்கு வந்து பெரிய பிளஸ் வந்து ரிலீஸ் டேட். ஜூன் 4ஆம் தேதி ரிசல்ட் வந்துச்சு இல்லையா, எலெக்ஷன் ரிசல்ட். ஜூன் 5ஆம் தேதி, இந்த 5ஆம் தேதி தான் அனௌன்ஸ் பண்ணோம். 6ஆம் தேதி அனௌன்ஸ் பண்ணோம் ஜூன் 14 ரிலீஸ். பெரிய ப்ரொமோஷன் ஆகுதுன்னு பிளான் வச்சிருந்தாங்க. அதனால இந்த ரிலீஸ் டேட்டை வந்தால் மட்டும்தான் அந்த படம். திடீர்னு ராயன் வந்து தள்ளி போயிடுச்சு இல்லையா, தள்ளி போனதுக்கு அப்புறம் இந்த ரிலீஸ் டேட்டை பண்ணியே ஆகணும்னு சொல்லி தான். அதுதான் பெரிய பிளஸ் இந்த படத்துக்கு. எவ்வளோத்துல முடிக்கும் வேற டேட்ல வந்தா ஓடி இருக்கும், நெருங்கி வந்துடும் நினைக்கிறேங்க 100 கோடிக்கு. ஆமா ஆல்ரெடி ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். ஆல்ரெடி 50 கோடிக்கு மேல ஆயிடுச்சு. ஜூன் 13 சொல்லியிருந்தீங்களா ரிலீஸ் டேட்டு? ஆரம்பத்துல ஜூன் 14 தானா? ரிலீஸ் டேட்லாம் வைக்கவே இல்லைங்க, ஜூலையில் தான் வச்சிருந்தோம் ரிலீஸ் டேட்லாம். திடீர்னு ராயன் தள்ளி போனதுக்கு அப்புறம் வந்து அந்த டேட்டை ஃபிக்ஸ் பண்ணோம். இப்போ எவ்வளோ ஆயிருக்குது கார்த்தி வேர்ல்டு வைடு ஆஸ் ஆஃப் டுடே? 50 தாண்டிச்சு, 50 கோடி தாண்டிச்சு. இல்ல அப்போ நீங்க வந்து ஜூலைல இருந்தா ரிலீஸ் பண்ணிருப்பீங்க, அதுக்கு தகுந்த மாதிரி தான் ஓடிடி சேல்ஸ் பண்ணிருப்பீங்க. இப்போ ஜூன்ல பண்ணிட்டனால ஓடிடிக்கு நீங்க தள்ளி கொடுக்கலாமா இல்ல 4 வீக்ஸ்ல கொடுத்தாகணுமா? 4 வீக்ஸ் தான், 4 வீக்ஸ். ஆக்சுவலா ரிலீஸ் டேட்ல இருந்து கணக்காயிடுமா ஓடிடி? இல்ல ஆக்சுவலா மேல ரிலீஸ் வச்சிருந்தோம் அந்த படத்துக்கு. அதுல என்ன ஒரு பிரச்சனை வந்துச்சு அப்படின்னா, நெட்ஃபிளிக்ஸ்ல வந்து மகாராஜ்னு ஒரு ஒரிஜினல் வந்துச்சு. பாய்காட் மகாராஜன் ட்ரெண்ட் பண்ணிட்டு இருக்கானுங்க. ஆமா என்னடா மகாராஜன் மகாராஜாக்கு என்னடா பிரச்சனைன்னு பார்த்தேன் நானு. அப்புறம் தான் இல்ல பார்த்தா இல்ல இது ஹிந்தி மகாராஜ், படம். மகாராஜ் அது நெட்ஃபிளிக்ஸ்ல வந்துச்சு இல்லையா. அப்ப நெட்ஃபிளிக்ஸ்ல என்ன சொன்னாங்கன்னா, மகாராஜ் ஒன்று வரப்போகுது ஜூன்ல. ஸோ அந்த டைம்ல நீங்க மேல் ரிலீஸ் பண்ணா 4 வாரம் கழிச்சு ஜூன்ல வந்து எங்களை டெலிகாஸ்ட் பண்ண முடியாது. ஏன்னா உங்களோட பேரு மகாராஜா, அது வந்து மகாராஜ். ஸோ அதை பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. அதனால தான் மேலும் தள்ளணும். மேலும் தள்ளும்போது என்ன நினைச்சேன்னா, சரி ஓகே ஜூலைக்கு போயிடுவோம், ராயன் இருக்கு, இதெல்லாம் இருக்கு, தங்கலான்னு சொல்றாங்க, ஜூலைக்கு போயிடுவோம் அப்படின்னு சொல்லி தான் பிளான் பண்ணோம். அதுக்கப்புறம் திடீர்னு வந்து ராயன் வரல அப்படின்னோடனே டக்குன்னு அங்கிருந்து மாத்தி ஜூனுக்கு கொண்டு வந்து. இப்போ நான் ஒரு கொஸ்டின் கேட்கிறேன். இப்போ ஜூன் 13 நீங்களே சொல்லியிருந்தீங்க, அதுல இருந்து அவங்க ஓடிடி டைம் எடுத்துக்கிறான்னு வச்சுக்கோங்களேன். 4 வீக்ஸ்க்கு அப்புறம் படம் ரிலீஸ் ஆனாட்டி அவங்க ஸ்கிரீன் பண்ணிடுவாங்களா? எங்க அதை எப்படிங்க பண்ணுவாங்க? என்னங்க கேள்வி? ஒரே நிமிஷம். ரிலீஸ் ஆனதான் நம்ம ரிலீஸ் ஆனதானே கண்டென்ட்டே கொடுப்போம். அப்ப எப்படி ஆர்கே நகர் ரிலீஸ் ஆச்சு? ஏன்னா அவங்க அந்த மாதிரி சொல்லியிருந்தாங்களே இந்த டேட்ல ரிலீஸ். ஆர்கே நகர்ல ஒரு பிரச்சனை இல்லை, ஆர்கே நகர்ல ஒரு பிரச்சனை இருந்துச்சு. கண்டென்ட்டை முன்னாடியே கொடுத்துட்டு அவங்க வந்து இந்த டேட்ல ரிலீஸ் அப்படின்னு சொல்லி அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. டிசம்பர் ஏதோ ஒரு டேட் அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. அனௌன்ஸ் பண்ணிட்டா அவங்க கிட்ட வந்து கரெக்டா கம்யூனிகேட் பண்ணல. அவங்க வந்து ஆர்கே நகர் வந்து அந்த டேட்ல தான் வரப்போகுதுன்னு நினைச்சிட்டு அவங்க படத்துக்கு ஸ்ட்ரீம் பண்ணிட்டாங்க. அந்த படம் போஸ்ட்போன் ஆனதே தெரியாம. அதுக்கப்புறம் அது வந்து நஷ்டீட்லாம் வாங்கினாங்க நெட்ஃபிளிக்ஸ்ல இருந்து. அந்த ஒரு படத்துக்கு அது நடந்துச்சு. இப்ப எல்லாருமே ரிலீஸ்க்கு அப்புறம் தான் வந்து கண்டென்ட் கொடுக்குறாங்க. அப்ப ஃபர்ஸ்ட் வந்து ரிலீஸ் வந்துச்சு வைபாப் எடுத்த ஹீரோ வரப்பல அந்த படம் தான். அதை வந்து டிசம்பர்ல ரிலீஸ்ன்னு சொல்லி இவங்க அனௌன்ஸ் பண்ணாங்க. அதுக்கப்புறம் நெட்ஃபிளிக்ஸ்காரன் போட்டு விட்டான். டிசம்பர் ரிலீஸ் ஆயிடுச்சுன்னு நினைச்சிட்டு அவன் போட்டு விட்டான். போட்டதுக்கு அப்புறம் ஐயோ படமே ரிலீஸ் ஆகலையா, நீ ஏன் போட்ட அப்படின்னா, ஐயோ அப்படியா ரிலீஸ் ஆகலையா சொல்லி அது ஒரு ஸ்கில் நினைச்சேன். கார்த்திக் மகாராஜாக்கான மே ஜூலையோட இது சம்மர் ரிலீஸ் டேட். சூப்பர் டேட்டுங்க. அதான் இந்த ரேட் பிச்சுக்கிட்டு போகுது பக்ரீத்னால. ராயன் எதுக்கு போஸ்ட் பண்றாச்சு? பிஜிஎம் ரீ ப்ரொடக்ஷன் அதனாலயா? அது தெரியல ப்ரோ, எக்ஸாக்டா தெரியல. ஒர்க்க முடியலன்னு சொல்லி சொன்னாங்க. ஆனா அதுக்கப்புறம் தனுஷன் ட்வீட் போட்டாரு, ஒர்க்லாம் முடிஞ்சிச்சு அப்படின்ற மாதிரி. ஆர்ஆர் முடியல அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அதுக்கு அடுத்த நாளே தனுஷ்லாம் ட்வீட் போட்டாரு, நான் வந்து ஹேர்மான் கூட இருக்கேன், ஆர்ஆர் முடிஞ்சு பிஜிஎம் முடிஞ்சு அப்படின்னு. ஏன் தரலாங்கன்னு தெரியாது. ஆனா அந்த படத்துக்கு ப்ரமோஷன் ஒண்ணுமே பண்ணல கார்த்தி, சுத்தமா ஒண்ணுமே பண்ணாம இருக்கிறானுங்க.
அது வடச்சென்னை படம் மாதிரி இருக்குமோ? அந்த பேக்ரவுண்ட் மாதிரி தான் இருக்கு. அந்த இதெல்லாம் பார்க்கும்போது கிளிம்ஸ்லாம் வந்துச்சுல, சாங் கிளிம்ஸ்லாம் கொஞ்சம் இருக்குங்க, ரொம்ப ரவா இருக்காது, கமர்ஷியலா தான் இருக்கும். அந்த வடச்சென்னை பார்ட் 2 எடுக்கக்கூடாதுன்னு ஏதோ பிரச்சனை பண்ணாங்க அப்படின்னு சொன்னாங்க கார்த்திக். அது உண்மையா? அதனாலதான் பார்ட் 2 எடுக்காம இருக்காங்களா? பிரச்சனை கிளப்பினாங்கல்ல? ஒரு பிரச்சனையும் கிடையாது. என்ன பிரச்சனை? இல்ல எந்த ஏரியாவை தப்பா காட்டுறீங்கன்ற மாதிரி ஒரு பிரச்சனை ஏதோ ஒண்ணு கேள்வி அந்த சமயத்துல மறுபடியும் கிளப்பினாங்கல்ல? யாருங்க சொன்னாங்க? யாரும் சொல்லலாம் அந்த மாதிரிலாம். அப்படிலாம் இல்லை. பட்ஜெட்டாவே ரொம்ப அதிகம் வடச்சென்னை. பார்ட் 2 அப்புறம் ஏன் ஹோல்ட் பண்ணாங்க இவ்வளவு வருஷமா? பார்ட் 2 வராதா? திரும்ப அந்த பட்ஜெட்ல பண்ணோம். வெற்றிமாறன் அதுக்கப்புறம் வேற ஒரு படங்கள் கமிட் ஆயிட்டாரு, இவரு பிஸி ஆயிட்டாரு. கார்த்திக் ப்ரோ, இன்னைக்கு சவுக்கு சங்கர் ட்ரெண்ட் ஆயிட்டு இருக்காரு பாத்தீங்களா? அன்றே சொன்னார் சவுக்குன்னு சொல்லிட்டு, கள்ளக்குறிச்சி சாராயம். என்னாச்சு? இந்த சாராய மேட்ரு இப்ப போயிட்டு இருக்குல்ல, கள்ளக்குறிச்சியில நிறைய கலாச்சாரம் இதாகிட்டு இருக்குன்னு சொல்லி இதாகிட்டு இருக்குல்ல. ஏடிஎம்கே வேற இது போட்டுட்டு இருக்காங்க ட்விட்டர்ல, எல்லாத்தையும் அந்த வீடியோலாம் எடுத்து அப்லோட் பண்ணிட்டு இருக்காங்க, கலாச்சாரம் அதிகமாயிட்டு இருக்குன்னு. சவுக்கு சங்கர் பேசியிருக்காரு, இந்த மாதிரி கல்வராயன் மலை அந்த சைட்ல யார் எந்தெந்த டிஎம்கே எம்எல்ஏ யாரெல்லாம் சப்போர்ட்ல கலாச்சாரம் காய்ச்சுறாங்க அந்த மாதிரி ஏதோ ஒரு பேசியிருப்பாரு, ஒரு பெட் இருக்கு. இன்னொரு ரியாலிட்டி, சவுக்கு சங்கர் பேசுறது வந்து என்னதான் இதா இருந்தாலும் அந்த ஆளு இருந்திருந்தானா ஓரளவுக்காவது ஒரு நியூஸ் கொஞ்சம் பிரேக் ஆயிருக்கும்னு நினைக்கிறேன். பாதி பொய்யா இருக்கும், இருந்தாலும் ஓரளவுக்காவது கொஞ்சம் பிரேக் ஆயிருக்கும்னு நினைக்கிறேன். அந்த ஆலயத்துக்கு உள்ள போட்டாங்க. அப்புறம் நேற்று சொல்லிட்டு இருந்தாங்க ஃபெலிக்ஸ் இன்னும் ரிலீஸ் ஆகல ப்ரோ. ஃபெலிக்ஸ் வந்து உள்ளதான் இருக்காப்புல. ஒரு கேஸுக்கு தான் அவர் ஜாமீன் வாங்கியிருக்காப்புல, இன்னும் 2-3 கேஸ்ல அவரு அதனால உள்ளதான் வச்சிருக்காங்க. அவரும் இன்னும் ரிலீஸ் ஆகல. ஃபெலிக்ஸும் நெட்ஃபிளிக்ஸ் ரிலீஸும். கௌரிகையில வந்து மீம்ஸ் போட்டு தள்ளிட்டு இருக்காங்க போலக்கு, டைம் பாஸ் ரிஃப்ரெஷ் அடிக்க வந்துகிட்டே இருக்கு மீம்ஸ். என்ன கார்த்திக் ப்ரோ இப்பெல்லாம் ரொம்ப ஆக்டிவ் ஆகுறாங்க அவங்க ட்விட்டர்ல, பாலிடிக்ஸ் எல்லாமே பேசுறாங்கப்பா. கார்த்திக் ப்ரோ, அன்னைக்கு வெப்பனுக்கு கௌரிகள் நெகட்டிவ் ரிவ்யூ கொடுத்தாங்கல்ல, அவங்களுக்கு ஏதாவது இது போடுவாங்களா ப்ரொடியூசரு? எல்லாரும் நோட்டீஸ் அனுப்புறாராம் ப்ரொடியூசரு. பாத்தீங்களா அந்த இஷ்யூ? பார்த்தேன். அதெல்லாம் தேவையில்லாத விஷயங்க, எதுக்குங்க அதை பண்ணிட்டு இருக்காங்க? 2 கோடி கேட்டு அமைச்சிருக்காங்களாம் செகண்ட் ஷோ. ஆமா, அந்த விருப்பம் அவருக்கு தேவையில்லாம இது பண்ணி அதுக்கு ஒரு எக்ஸ்பிளனேஷன் வீடியோ போட்டிருந்தாரு, அவ்வளவு சூப்பரா இருந்துச்சு. கிட்டத்தட்ட இந்த ப்ரொடியூசர் மேல சிம்பத்தியே வரல, இவன் மேல ஏன் இந்த இப்படி பண்றாப்புல அப்படிதான் ஒரு டோட்டலாவே போயிட்டு இருக்கு சோசியல் மீடியால. பாவம், அது ஹீரோக்கு தாங்க பாதிப்பாகும், சும்மா வேற படங்க கிடைக்காதவருக்கு. யார் அந்த ஹீரோ? வந்து வசந்த் பவன் ஓனர் தானே, வசந்த் ரவி அவர் தானே? இல்ல, அந்த இதுல வந்தாரு, என்னது அதான் வசந்த் பவன் ஓனர் தான் அவரு. ரஜினிகாந்த் பையனா வந்தாரு அவரு. அவரெல்லாம் நோட்டீஸ் அவரு அமைச்சிருக்காரு. இல்ல, அவரு அம்பல கார்த்தி, நான் சொல்றேன், பட் அவருக்கும் பேர் கேடோன்றேன். அவனுங்க அப்படிதாங்க, அவங்க லூஸ் போயிலுங்க. இல்ல, உங்க ஃப்ரெண்டு தான் டைரக்டர், இதை பத்தி கேட்டீங்களா அவர்கிட்ட? ஃப்ரெண்டு தெரியுங்க, நான் அதுக்கப்புறம் அவர்கிட்ட பேசல, இந்த படத்தை பத்தியும் பேசல, எதுவும் பேசல. படத்தை பத்தி ஓகே, ரிவ்யூஸ்லாம் அப்படிதாங்க வரும், அதுக்காக நோட்டீஸ்லாம் அமைச்சுக்கிட்டு இது பண்ணிட்டு. கமலத்தட்டிலே வந்து 6 மாசம் 1 வருஷம் பேனர் வச்சிருந்தானுங்க லூஸ் போயிலுங்க. பேனர் வச்சா அந்த தேட்டருக்கு ஆளா வந்துருவாங்களா? நாங்க மகாராஜாக்கு ஒரு பேனர் வைக்கலங்க, ஒரு பேனர் கூட வைக்கல. கருடனும் வைக்கல, கருடனையும் எடுத்துட்டேன் பேனரு, அதை வைக்காதீங்கன்னே விட்டேன். அவர்ட்டி அந்த பிடிச்சிட்டு இல்ல, மகாராஜாலாம் வேர்ட் ஆஃப் மவுத் தான் கார்த்தி. ரோட்ல நீங்க பேனர் பாத்துருக்கீங்க, படம் பாக்குறீங்களா? கிடையாது. இல்ல, வேர்ட் ஆஃப் மவுத் நல்லா ஒர்க் அவுட் ஆகுது கார்த்தி மகாராஜால. பெஸ்ட் எக்ஸாம்பிள் வந்து எங்க அண்ணா தான். அவருக்கு வந்து பிலிம் பத்தி அவ்வளவு தெரியாது. அவர் என்கிட்ட போன் பண்ணி இந்த படம் நல்லா இருக்குதா மேடா, வா போலான்னு சொன்னாருனாக்கா அது பப்ளிக் கிட்ட போய் சேர்ந்துச்சுன்னு அர்த்தம்.
இந்த வாட்டி மகாராஜாக்கு போலான்ட்டு அவன் ஃபோன் பண்ணி சொல்றான் இந்த மாதிரி ரிலீஸ் ஆகிது போலாமான்ட்டு. ஸோ வேர்ட் ஆஃப் மவுத் வந்து ரொம்ப நல்லா இருக்கு. கார்த்தி, இப்போ சாதாரண பப்ளிக் இப்போ ஏக்நாத் பேசினார்ல, அவரை மாதிரி ஆளுங்களுக்கே தெரியுது. அப்படின்றப்போ இந்த துபாயில போயிட்டு ப்ரொமோஷன் பண்றது, மெனக்கெட்டு தேவையில்லாம இந்த அதிக ப்ரொமோஷன் பண்றது, படத்தை கண்டென்ட் நம்ம நல்லா கொடுத்துட்டு அதை ஆட்டோமேட்டிக்கா ப்ரொமோஷன் பண்ணிக்கிறோம் அந்த படமே. அதை ஏன் இன்னும் புரிஞ்சுக்க மாட்டேங்கிறோம் ப்ரொடியூசர் சைட்ல இருந்து பெருசாவே? அது யாருமே அண்டர்ஸ்டாண்ட் பண்ண துபாய் தெரியல. இல்ல துபாயில பண்ண ப்ரொமோஷனுக்கு வேற ரீசன் இருக்கு, அதுக்காக பண்ணது. அதுக்கும் இதுக்கும் சம்மந்தம் இல்லை. துபாய் பட் நாங்க தமிழ்நாட்டுல பண்ண ஸ்பெண்ட் எல்லாம் ரொம்ப ரொம்ப கம்மி தான். நீங்க இனிமே பார்த்துருக்க மாட்டீங்க பெருசாலாம். அதெல்லாம் பண்ணவே இல்லை, பண்ணவும் விரும்பல. ப்ரொடியூசருமே அது தெளிவா இருந்தாரு. இதெல்லாம் தேவையில்லை, இந்த படத்தோடைய கண்டென்ட், இந்த படத்தோட இதுதான் ரீச் வரும் அப்படின்ட்டு. நான் முன்னாடி படம் பண்ணி பார்த்துட்டோங்க, 2-3 படத்துல பண்ணி பார்த்தோம், இன்னும் ஒர்க் அவுட் ஆகல. கருடன்ல வந்து எதுவுமே பண்ணலன்னா இதெல்லாம் தேவையில்லை, இதெல்லாம் அட்ராக்ட் ஆகாது. இதை பார்த்துட்டு ஆடியன்ஸ்லாம் தேட்டருக்கு வரதே கிடையாது. படம் நல்லா இருக்கா இல்லையா, கருடன் நான் பார்த்துட்டே இருக்கேன், லைவா பார்க்குறேன். நான் சொல்றேன், ஃப்ரெஷ் ஷோ அவங்க வந்து போடுற ஐடியாவே இல்லை. நான் பயங்கர சண்டை, ஆனால் ஃப்ரெஷ் ஷோ போடுங்கண்ணே சொல்லி ப்ரொடியூசர்கிட்ட சொல்கிறேன், சூரியன்கிட்ட சொல்கிறேன், ஃப்ரெஷ் ஷோ போடுங்கண்ணே, ஒரு நாள் முடிவு போடுங்கண்ணே. இல்லைண்ணே இதை பார்த்துட்டு தப்பாக சொல்கிறேன். தப்பாக சொல்கிறதுக்கு என்னென்ன இருக்குது இந்த படத்தில்? தப்பாலாம் சொல்ல மாட்டாங்கண்ணே, கண்டிப்பாக பாசிட்டிவாக சொல்லுங்க. அவங்க வந்து வெள்ளிக்கிழமை காலில் வந்து கமலத்தட்டில் போடணும் இருந்தாங்க, வியாழக்கிழமை போடுங்கன்னு போடுறதுக்கு முன்னாடி வரைக்கும் புக்கிங்கே கிடையாது இந்த படத்துக்கு. போட்டதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஃப்ரெஷ் ஷோ முடிஞ்சதுக்கப்புறம் அப்படியே புக் மை ஷோவில் ஏறுது. லாஸ்ட் 1 ஹவரில் வந்து 1K டிக்கெட்ஸ் சோல்டு, அடுத்து 1.5K, 2K, 3K, அப்படியே ஏறிட்டே இருக்கு. ஸோ ரிவ்யூஸ் தான் மேட்ரு. இல்ல அது ஒரு நல்ல அதுதான் வந்து ஸ்ட்ராட்டஜி தான் கார்த்தி. இவங்ககிட்ட சொன்னாங்க. அமெரிக்காலலாம் ஆக்சுவலி இது ரொம்ப நாளாவே ஃபாலோ பண்ணுவாங்க. அதாவது எப்படின்னாக்கா, இப்போ படம் எடுத்தவங்களுக்கு தெரியும் இல்லையா படம் நல்லா இருக்கா நல்லா இல்லையான்ட்டு. ஒரு படம் இப்ப ரிலீஸ் ஆகுதுன்னா அது ரிவ்யூ வந்து ஒரு 2 வாரம் 3 வாரத்துக்கு முன்னாலே போடுறாங்கனாக்கா அதுலயே தெரிஞ்சிடும், ஓ படம் நல்லா இருக்குப்பா, ரிவ்யூஸ் எல்லாம் நல்லா வரும், புக்கிங்ஸ் எல்லாம் ஜாஸ்தி ஆகும்ட்டு. ஆனா சில படங்க பாத்தீங்கன்னா ஒரு நாள் முன்னால 2 நாள் முன்னால தான் ரிவ்யூஸே போட ஆரம்பிப்பாங்க. அதுலயே தெரிஞ்சிடும் நம்மளுக்கு, ஓ படம் வந்து செல்லாது, ஜஸ்ட் இது பாஸ் ஆயிடும். அது ஒரு ஸ்ட்ராட்டஜி. யூஎஸ்ல எல்லாம் அது ரொம்ப நல்லா இம்ப்ளிமெண்ட் பண்ணுவானுங்க. ஒரு 2 வாரம் 3 கார்த்தி வாரத்துக்கு ப்ரோ, முன்னால ரிவ்யூஸ் மக்கள் வந்துச்சுனாக்கா வந்து படம் சக்சஸ் ஆகுதுன்னு அர்த்தம். கார்த்தி ப்ரோ, மக்கள் ரொம்ப அப்டேட் ஆயிட்டாங்க ப்ரோ, கரெக்டாக கண்டுபிடிச்சிடறாங்க. போன வருஷம் ஒரு விஜய் ஆண்டனி படத்துக்கு வந்து எல்லா ட்விட்டர் வியூவர்ஸும் 3.5 மேலே கொடுத்தாங்க, தனஞ்சயன் ப்ரொடியூசர் அந்த படத்துக்கு. அதெல்லாம் கண்டுபிடிச்சிட்டாங்க, போவே இல்லை அந்த படத்துக்கு யாருமே. இப்ப அவசரமா இல்ல ஆனா நான் இந்த மகாராஜாக்கு வந்து பயந்து வந்து பிரசாந்த் ரிவ்யூ தான். அவர் பாவம் நல்ல எண்ணத்துல தான் பண்றாரு, ஆனா ஓவர் பில்டப் குடுத்துறாரு, அதனாலே நெகட்டிவ் ஆகி போகுது. அதுக்கு நான் ட்வீட் கூட போட்டேன், தலைவா கொஞ்சம் பார்த்து பண்ணு தலைவா, செஞ்சிடுவாங்க எலக்டிட்டு. இப்ப இல்ல, மகாராஜ் கிரெடிபிலிட்டி ரொம்ப முக்கியம். அது வந்து ஒரு படத்தோட ரிவ்யூ நம்ம தப்பா கொடுத்துட்டோம்னா அங்கேயே கிரெடிபிலிட்டி அடி வாங்கிட்டு போயிருக்கு. அது எல்லாமே ஆடியன்ஸ் பிடிச்ச மாதிரி ரிவ்யூ இருக்கிறதுனாலதான் அந்த ரிவ்யூ இருக்கு. இப்போ எக்ஸாம்பிள் கார்த்தி சொல்றது வந்து நிறைய பேருக்கு பிடிச்சிருக்கு, நிறைய பேர் ஒத்து போகுதுன்னா அவருக்கு அதனால அவர் கிரெடிபிலிட்டி நல்லா நல்லா இருக்கு இப்போ வரைக்கும். உங்களுக்கு நீங்க இப்போ சொன்னீங்களே எனக்கு பயமா இருந்துச்சுன்னு பிரசாந்த் பத்தி, அவர் வந்து முன்னாடி கொடுத்த ஹிஸ்டரி அந்த மாதிரி இருக்கு, அதனால உங்களுக்கு ஆனா அந்த மாதிரி தோணுது. அவரு அத்தான் பில்டப் ஜாஸ்தி குத்துறாரு, பாவம் ஒர்க் அவுட் ஆகுது இல்ல. இப்ப மகாராஜா நல்லா போயிட்டு இருக்கனாலதான் அமேசான் பிரைம்ல அந்த அழகிய கண்ணுன்னு விட்டுருக்காங்களா, அவசர அவசரம் விட்டுருக்காங்க போலுக்கு. இப்ப விஜய் சேதுபதி நல்லா படம் போயிட்டு இருக்கனால இன்னைக்கு இறக்கிருக்காங்களா தெரியலையே. இந்த அப்டேட் பண்ணிருக்காரு இவரு கிறிஸ்டபர் கனகராஜ். அழகிய நானும் போட்டிருக்கேங்க, எனக்கு தெரியல, அது பார்க்கல. எப்படி இருந்துச்சு படமா அது என்னது? இது சீனு ராமசாமியோட டைரக்டர் தான். ஏன்னா இந்த படம் ரிலீஸ் ஆன மாதிரி எனக்கு தெரியலையே, டைரக்டா பிரைம் கொடுத்துருப்பாங்களோ ஒரு வேலை. யாருதுங்க? விஜய் சேதுபதி தான். விஜய் சேதுபதி போட்டிருக்கு, ரிலீஸ் ஆன மாதிரி தெரியல. கெஸ்ட் ரோலா பண்ணிருப்பாரோ. ஆனா லாஸ்ட் 5 இயர்ஸ் கார்த்தி, விஜய் சேதுபதி சும்மா படம் அடிச்சு தள்ளியிருக்காரு கார்த்தி. ஒரு ட்வீட் பார்த்தேன், விஜய் சேதுபதி 25th ஃபிலிம்க்கும் 50th ஃபிலிம்க்கு நடுவுல இவரு இருக்கார் தெரியுமா, அந்த ஜூனியர் என்டிஆர், ஒரே படம் தான் கார்த்தி நடிச்சுக்கிறாரு. என்னடா சொல்றேன், விக்கிபீடியால எடுத்து போய் பார்த்தா கரெக்டா இருக்குது.
கார்த்தி, சிவகார்த்திகேயனும் ஏஆர் மோதர்ஸ் படத்தோட டைட்டில் நேம் வந்து சிங்கன் அடையாம. உங்களுக்கு ஏதாவது நியூஸ் தெரியுமா அதை பத்தி? தெரியலையே அதை பத்தி. இருந்தா நல்லாதான் இருக்கும், நல்லா இருக்கு. இல்ல நீங்க சொல்லிட்டாங்க, வலைப்பேச்சில சொல்லிட்டாங்க. அதனால நீங்க உங்களுக்கு தெரிஞ்சா நீங்க ஈஸியா சொல்லலாம். அவங்க டீம்ல கேட்டதுக்கு இல்லைன்னு சொன்னாங்க. தெரியாது, உண்மையிலே தெரியாது, சீரியஸ் தெரியாது. இல்ல ஒரு சில விஷயங்கள்லாம் உங்களுக்கு தெரிஞ்சாலும் கூட வேற ஒருத்தவங்க லீக் பண்ற வரைக்கும் நீங்க பொறுமை காப்பீங்களே, அதுதான் கேட்டேன். வலைப்பேச்சில சொல்லிட்டாங்க. ஏங்க நான் யார்ட்டையுமே டைட்டில்லாம் கேட்க மாட்டேங்க. ஏன்னா டைட்டில்லாம் வந்து ரொம்ப ரகசியமா வச்சுக்கணும்னு நினைப்பாங்க. அது நம்ம கிட்ட சொல்லி கூட நாளைக்கு ஏதாவது லீக் பண்ணிட்டாங்கன்னா நம்ம ஊர்ல லீக் ஆயிடுச்சோ அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு பயம் வரும். அடுத்த டைம் நம்மகிட்ட பேசுறது அந்த டைட்டில் அந்த கதை இதெல்லாம் கேட்க மாட்டேன். இப்போ கையில எவ்வளவு படம் வச்சுருக்காரு கார்த்தி விஜய் சேதுபதி அட் பிரசன்ட்? ஹலோ, கரெக்டா தெரியல, கரெக்டா நம்பர்ஸ் தெரியல. கார்த்தி சார் எப்படி இருக்கும் அந்த படம்? விமலான படம், விமல் படம் சார்னு ஒரு படம் டீசர் ரிலீஸ் பண்ணிருந்தீங்க இன்னைக்கு, நீங்க ஷேர் பண்ணிருந்தீங்கல்ல சார், அந்த படம் சார் ஓகேவா இருந்துச்சு. இல்ல அதான் அது வெற்றிமாறன் பிரசன்ட் பண்றாரா இல்லாட்டி அவரே ப்ரொடியூசரா? அதை பத்தி ஏதாவது உங்களுக்கு தெரியுமா அந்த படத்தை பத்தி? அதை பத்தி தெரியல. யார் இந்த போஸ் வெங்கட், அவர் தான் டைரக்டர் போல இருக்கு. நாலு படம் இருக்குதா கார்த்தி விஜய் இது? இன்னும் விஜய் சேதுபதி இது இருக்குன்னு நினைக்கிறேங்க. ஏசுன்னு ஒரு படம் இருக்கு, அதுக்கப்புறம் என்ன இருக்குன்னு தெரியலையே. அவர் இதே மாதிரி வருஷத்துக்கு ஒரு படம் பண்ணாலே நல்லா இருக்கும் கார்த்தி. சும்மா இஷ்டத்துக்கும் பண்ணினுக்கிறாரு. ஐயப்பா நீ ஈவினிங் ஒரு ட்வீட் பண்ணிருந்தீங்களா சம்பவம் உறுதினு, என்னது அது? அதை பத்தி கொஞ்சம் எடுத்து சொல்ல முடியும்? ஆமா இன்னைக்கு கோட் அப்டேட் வருது. இன்னைக்கா? இன்னைக்குதான். நீதா வரலையே. இல்ல இன்னைக்குனா இனிமேல் 12 மணி ஆயிடுச்சுல. 12 மணி ஆச்சு. எப்ப வருது? லேட்டா வருது இந்த வாட்டி. ஏதாவது இன்ட் கொடுக்க முடியுமா? ப்ரோ அதெல்லாம் தெரியல ப்ரோ. என்ன எப்பா ட்ரெய்லர் இருந்தா விடுறாங்களா? மியூட் போயிட்டாரு, அவ்வளவுதான், பேச மாட்டாரு. ட்ரெய்லர்ல ப்ரோ ட்ரெய்லர்ல வராது ப்ரோ. எங்க ஆயிடுச்சுங்க, இன்னும் 2 மாசம் தான் இருக்குது. அட்லீஸ்ட் சரி சரி சொல்லுங்க, எதை பத்தி எப்படி இருக்கும் அது? சாங்கா இல்லாட்டி போஸ்டரா? அது மோஸ்ட்லி சாங்கா தான் இருக்கும். சாங் தானா? ஓகே. அபிஷேக் தான் அந்த இது ப்ரொமோஷன் ஹெட்டா? அவர்கிட்ட கேட்டா வாயே திறக்க மாட்டாரு ப்ரோ. அது ப்ரோ அப்புறம் மேரேஜுக்கு உங்களை இன்வைட் பண்ண சொல்லிட்டீங்க, அப்புறம் பாத்தீங்களா அவரை இப்ப ரீசெண்ட் டேஸ்ல? யார? அபிஷேக் தான். அவன் இங்கதான் சுத்திட்டு இருக்கான் கேட்க நேரத்துல. நீ கூட கால் பண்ணா நான் எடுக்கல. ஒரு கோட்ல ஒர்க் பண்றாரா ப்ரோ? அவன் வெங்கட் பாபுக்கு ரொம்ப க்ளோஸுங்க. வெங்கட் பாபுக்கு ரொம்ப க்ளோஸ். என்ன கோர்ட்ல என்ன ஒர்க் பண்றான்னு தெரியல. நான் கேட்கல அவன்கிட்ட. பட் கோட்டோட கதை இதெல்லாம் அவனுக்கு எல்லாமே தெரியும். இல்லை ப்ரோ, எப்பவுமே விஜய் பர்த்டேக்கு ஒரு 4 days முன்னாடி அப்டேட் தெரிஞ்சிடும் என்னன்னு. இந்த வருஷம் ரொம்ப லேட் பண்றாங்க இந்த வாட்டி. ஏன் லேட் பண்ணாங்க? என்ன பர்த்டே என்ன 22 தானே இருக்க போகுது சனிக்கிழமை. லாஸ்ட் 6-7 இயர்ஸா வந்துட்டு 18-19 அனௌன்ஸ்மெண்ட் பண்ணிடுவாங்க. ஏன் இந்த மாதிரி? சரி ஓகே, அது ஒரு நல்ல ஒரு வைபா இருக்கும். பண்ணா கூட இல்ல என்ன வைபா இருக்கும். அது லாஸ்ட் டைம் 7th என்கேஜே வச்சிருந்தாங்க.
இல்ல அவர் வெங்கட் பிரபு இந்த படம்னு இல்ல, எந்த படத்துல நீங்க எடுத்து பாருங்க, ப்ரமோஷன் கொஞ்சம் ஏறக்குறைவா தான் இருக்கும் அவருக்கு. ஒரு டைம் லைன் இருக்காது. கார்த்தி ப்ரோ, அபிஷேக் ப்ரோ கல்யாணத்துக்கு போனீங்களா என்ன? வந்தா கூப்பிடவே இல்லையே. கல்யாணம் பண்ணி எனக்கு போட்டோ பார்த்தாங்கன்னு தெரியும் ட்விட்டர்ல. அவர் யாரையுமே கூப்பிடல போல. அவன் கல்யாணம் பண்ண போறான்றது தெரியும், யாரையும் முன்னாடி கூப்பிடலையோ? தெரியும். இல்ல முன்னாடி எனக்கு தெரியும் கல்யாணம் பண்ண போறான்னு. என்கிட்ட சொன்னா கல்யாணம் பண்ண போறேன் அப்படின்னா. ஆனா கல்யாணத்தப்ப என்னை கூப்பிடல. அதுக்கப்புறம் போட்டோ பார்க்கும்போது தான் எனக்கு தெரிஞ்சு. அபிஷேக் ஒரு படம் டைரக்ட் பண்ணிட்டு இருக்கா கேட்டா சொல்லுங்க, விட்டுட்டான். அது என்னாச்சு? அது எப்படி அப்புறம் இருக்கு? கேட்டா வேற மாதிரி விட்டுட்டான். நான் உனக்கு ஒரு வாரத்துக்கு முன்னாடி ஃபோன் அடிச்சு நீ எடுத்தியா அப்படின்ட்டான். டேய், ஒரு வாரத்துக்கு முன்னாடி ஃபோன் அடிச்சா எடுக்கலன்றது ஒரு மேட்டர் தான். கல்யாணத்துக்கு கூப்பிட்டு தான் அடிச்சேன், நீ எடுக்கல, அப்புறம் விட்டுட்டேன் அப்படின்ட்டான். இது எல்லாமே ஒரு சாக்கு தான். எப்பயாவது எனக்கு கால் பண்ணி யாராவது கேட்கும்போது எப்பயோ பண்ண போனா இதோட லிங்க் பண்ணிட்டான். லிங்க் பண்ணிட்டு இப்போ நான் ஃபோன் அடிச்சேன், நீ எடுக்கல, அதனால விட்டுட்டேன்ட்டான். சரி ஓகே போ அப்படின்ட்டேன். சரி மச்சான் மொய் அப்படின்னா. அப்படியா, நீ ஃபோன் அடிச்ச நான் எடுக்கல, அதே மாதிரி இப்போ ஃபோன் அடிச்சல நான் எடுக்கலன்னு சொல்லி நினச்சிக்க மனசுல அப்படின்னு கட் பண்ணிட்டேன் ஃபோனை. அபிஷேக் ஒரு படம் டைரக்ட் பண்ணியிருந்தாரு, அந்த என்ன சுச்சுவேஷன்ல இருக்கு இப்போ? அது நான் ஆரம்பிக்கல, படம் ப்ரீ ப்ரொடக்ஷன்ல இருக்கு. இல்ல நீங்க அந்த அந்த கதை சூப்பரா இருக்கு, நான் இது கேட்டேன் அப்படின்னு சொல்லிருந்தீங்க, இன்னுமா ஸ்டார்ட் பண்ணல? நான் கதை கேட்கலைங்க. நான் ஒரு சொன்ன வாட்டி நீங்க சொல்லிருக்கீங்க கதையெல்லாம் கேட்கல. அபிஷேக் ஒரு படம் எடுத்துட்டு இருக்கான், சரி எடுக்க போறான், அந்த படத்தோட இது கேட்டேன், நல்லா இருந்துச்சு அப்படி சொல்லிருந்தீங்க. கேட்கவே இல்லைங்க, கேட்கவே இல்லை. அவன் என்கிட்ட கதையும் சொல்ல, கேட்கல. ஜிவி வச்சு இதுல பண்றாப்லையா அவரு? இல்ல அந்த கதையெல்லாம் எனக்கு கேட்கல. கேட்டிருந்தா எதுவுமே கேட்கல. முடிச்சது சொல்றான். அதுக்கப்புறம் எதுவும் சொல்ல இது வரைக்கும். அவன்கிட்ட நான் கேட்கல. ஆனா அந்த படம் ஒண்ணு சூப்பரா இருக்கும் கார்த்தி, இல்ல படு மொக்கையா இருக்கும். ரெண்டு எக்ஸ்ட்ரீமா தான் இருக்கும். அது நடுவுல இருக்கவே இருக்காது 100%. தெரியல, பார்ப்பான். சொல்றேன்னு சொல்லியிருக்கான், எப்ப சொல்றான்னு தெரியல. கேட்டு சொல்றான். கார்த்திக் ப்ரோ, இந்த கள்ளக்குறிச்சி மேட்ரு கொஞ்சம் பெருசாகிட்டே இருக்கு. கலெக்டர் வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டாங்க. என்ன சாராயம் குடிச்சு செத்து போயிட்டாங்களா? அவர் வந்து கள்ளச்சாரெல்லாம் அதுக்கு என்ன பண்ண முடியும்? இல்ல, அவர் கள்ளச்சாரெல்லாம் எதுவும் இல்லைன்ட்டாரு. அதுக்கப்புறம் அது கள்ளச்சாரம் தான்ற மாதிரி இந்த வீடியோஸ்லாம் வர அவங்க ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டாங்க. அது வந்து கவர்மெண்ட் பண்றது பண்ணுவாங்க. இந்த 2016 எலெக்ஷன் முன்னாடி இந்த ஏங்க இவனுங்க போய் கள்ளச்சாராயம் குடிச்சா அது கவர்மெண்ட் என்னங்க பண்ண முடியும்? இல்ல கார்த்தி, இப்போ 2011 இது வரைக்கும் ஏடிஎம்கே பீரியட்ல அந்த மாதிரி டெத் எதுவுமே இல்லையே. இப்போ எங்க பீரியட்ல நடக்குதுன்னா அது இவங்களோட கவனக்குறைவு தானே, கவர்மெண்டோட கவனக்குறைவு தானே இருக்குது. கவனக்குறைவு. நீ என்ன குடிக்கணும்னா பாத்துட்டு இருக்க முடியும் கவர்மெண்ட்? ஏங்க கள்ளச்சாராயம் விற்கிறாங்கன்னு சொல்லிட்டு அந்த ஏரியா போலீஸ்காரங்க வந்து எல்லாருக்குமே தெரிஞ்சுட்டு தானே செய்யும். அவங்க கிட்ட மௌனம் வாங்கி தானே விட முடியும். ஏடிஎம்கே பீரியட்ல இல்ல, இவங்க பீரியட் நடக்குதுன்னா அது தப்பு தானே அது. எல்லா இடத்துலயுமே எல்லா தப்பும் நடக்குதுங்க. கஞ்சா இருக்கு, கள்ளச்சாராயம் இருக்கு, எல்லாமே இருக்கு. நீங்க சொல்ற எல்லா தப்புமே எல்லா இடத்துலயும் இருக்கு. இது எங்க பிரச்சனையாகும் அப்படின்னா, ரொம்ப எக்ஸ்ட்ரீமா போய் ஏதோ ஒரு சிக்கல் வெளில வந்து நியூஸா வந்து வெளில வரும்போது தெரியும். இப்ப தெரிஞ்சிருக்கு. இப்போ ஓகே, கள்ளக்குறிச்சியில மட்டும் தான் கள்ளச்சாராயம் இருக்கா? இல்ல ப்ரோ, ஏடிஎம்கே டாஸ்மார்க் மூட சொல்லி எவ்வளவு பிரச்சனை பண்ணாங்க. ஏடிஎம்கே நாங்க மதுவிலக்கு கொண்டாட போறோம்னு பயங்கரமா வாய் சாடல அடிச்சாங்கல்ல டிஎம்கேல. எங்க அதெல்லாம் ஆவாதுங்க. டாஸ்மாக் எல்லாம் எப்படிங்க மூட முடியும்? நீங்களும் இன்னும் நம்பினுக்கிறீங்களாங்க? எந்த கட்சினா இருக்கட்டும், அது டாஸ்மார்க் எப்படிங்க மூடுவாங்க? எவ்வளவு காசு வருதுங்க அதனால ஸ்டேட்டுக்கு. இன்னும் கூட ஜனங்க டாஸ்மார்க்க மூடிடுவாங்கன்ட்டு ஓட்டு போடுறீங்க, இல்ல ஒரு டாபிக்கா பேசுறது எனக்கு புரியவே இல்ல. அப்ப அந்த போராட்டம் நடந்துச்சு, இவனுங்க அப்படியே டிஎம்கே காரனுங்க அப்படியே கும்பல்ல கோவிந்தா உள்ள இல்ல யாருன்னா இருக்கட்டும், எந்த கட்சினா இருக்கட்டும், நான் சொல்றேன் டாஸ்மார்க்க மூடுறேன்னு சொன்னாங்கன்னா அது போய் தாங்க.
ஆவாதுங்க அதெல்லாம். ஆமா, அதை க்ளோஸ் பண்ணவே முடியாது, மேண்டேட்டே ஆகி போச்சு. இன்னைக்கு கவர்மெண்டோட முக்கியமான வருமானத்துல அது ஒண்ணுதான் இருக்கு. சோ அது என்னைக்குமே வந்து இல்ல நான் க்ளோஸ் என்ன பண்ணவே முடியாது. சொல்றேன்னாக்கா, இப்ப நான் இங்க பெங்களூர்ல இருக்கிறேன். அட்லீஸ்ட் டாஸ்மார்க்ன்றதை எடுத்துட்டு பிரைவேடைஸ் பண்ணிட்டீங்கன்னா அட்லீஸ்ட் அந்த கவர்மெண்ட் மேல பழி அட்லீஸ்ட் போவாது. வரி வருது வரி வரும், ரெஸ்பான்சிபிலிட்டி அவங்க கையில இருக்காது. அப்படியே அட்லீஸ்ட் பண்ணி விட்டுடலாம். இவனுங்க அத்தியம் பண்ணாம டாஸ்மார்க் கவர்மெண்ட் அண்டர்ல வச்சுக்கின்னு நித்துறான்னாக்கா எப்படிங்க அது? ப்ரோ கர்நாடகால இங்க ஒரு எல்லாம் பாருங்க, ப்ராப்ளம் இருக்கு. இங்க ஃபுல்லா ஒரு ப்ராப்ளம் இருக்கு. பிரைவேடைசேஷன். ஒரு பாட்டில வந்து 1000 ரூபாய் கூட விற்கலாம், 10,000 ரூபாய் கூட விற்கலாம், லட்சத்துக்கு கூட விற்கலாம். ஒருத்தன் ஒரு கேள்வி கேட்க முடியாது. இங்க நடத்துறதே வந்து கவர்மெண்ட் இது கட்சிக்காரங்க தான் அந்த சப்ளை பண்றது. பெங்களூர் மாதிரி கிடையாது இங்க. இல்ல அதான் சொல்றேன் நானு. இங்க வந்து கர்நாடகா மாதிரி பிரைவேடைசேஷன் பண்ணிட்டீங்கன்னா கவர்மெண்ட் மேல பழியும் வராது, வரிக்கு வரியும் வரும். அத்தை எக்ஸாக்ட்லி, பண்றதை விட்டு அதைத்தான் நாங்களும் கேட்கிறோம். இல்ல ப்ரோ, ப்ரைவேட் பண்ணிட்டா ப்ரோ ஓரளவுக்கு நான் நீட்டா உங்களுக்கு சொல்றது இருக்கும். புரியல. நான் உங்களுக்கு சொல்ல பிரைவேட் பண்ணிட்டா வந்து அவங்க எந்த பிராண்ட் வேணா வித்துப்பாங்க. இங்க வந்து சப்ளை பண்றாங்கல்ல, அந்த பிராண்டே அந்த ப்ரொடியூஸ் பண்றதே வந்து ஏடிஎம்கே டிஎம்கேல இருக்கிறவங்க தான் ப்ரொடியூஸ் பண்றது. இந்த விஷயம் இன்னொன்னு, ரெண்டாவது வந்து ஓரளவுக்கு நீட்டா மெயின்டைன் பண்ணுவாங்க. இருக்கிற இடத்துல வந்து இப்பெல்லாம் ரொம்ப குப்பை மாதிரி இருக்கு. கிட்டத்தட்ட அங்க போறது அவ்வளவு அசிங்கம். அந்த அளவுக்கு இடத்த மாத்தி வச்சுட்டாங்க. இல்லங்க அதான் நான் சொல்றேன். பிரைவேட்டுக்கு மாத்திட்டா பெங்களூர்ல ஓரளவுக்கு நீங்க நீட்டா இருக்கும். பாத்தீங்கன்னா பெங்களூர் மாதிரி இருந்தா வச்சாச்சு நீட்டா. பிரைவேடைசேஷன் வந்து அவனே ப்ரூவரிஸ் வச்சுன்னு இருப்பாங்க. அது ஒண்ணுமே இல்ல, கள்ளசாராயத்தான் தான் ப்ரூவரிஸ்ன்ட்டு இவனுங்க வந்து டீசெண்டா விக்கிறானுங்க. அதாவது பப்ல வந்து அவனுங்களே சாராயத்தை காய்ச்சி கிளீனா டீசெண்டா பேக் பண்ணி அவனுங்களே விற்பானுங்க. நம்ம கண் எதிர்க்க பார்க்கலாம். அதெல்லாம் இங்க பெங்களூர்ல எல்லாம் ஃபுல் அது வந்து காமன் ஆகி போச்சு. ஏடிஎம்கே டிஎம்கே இருக்கிற வரைக்கும் நடக்காது. விஜய் அண்ணன் வந்தாதான். நீங்க எங்க கார்த்தி ப்ரோ, இஷ்டு நீங்க விடுறீங்க? கிறிஸ்பி ஒரு வீடியோ போட்டிருந்தாரு பாத்தீங்களா? யார் நான் இல்லங்க, நான் இல்ல, வேற யாரோ. விஜய் ஆட்சிக்கு வந்தாருன்னா என்ன இதுதான் முதல் கையெழுத்தா? யோ கார்த்தி, ஏடிஎம்கே அமைதியா இருங்க. அவரை தான் சும்மா இது பண்ணிட்டு நீங்களே ஆரம்பிக்காதீங்க, விட்டுருங்க. வேற டாபிக் போ. எல்லாம் பிரைவேடைஸ் பண்ணாங்கன்னா அப்ப இஷ்டத்துக்கு காசு எடுத்துவாங்க, மறுபடியும் மக்களுக்கு வாடிக்கை ஏத்துட்டு போறேங்க. ஏங்க 10 ரூபா 20 ரூபா கூட கொடுத்தாலும் அது பிரச்சனை அவன் இல்லைங்க. அதை விட்டுட்டு நீங்க இந்த கவர்மெண்ட் இடத்துல சொல்லி குப்பை மாதிரி வச்சிருப்பீங்க. அது போயிட்டு இருக்க நோய் வந்து சாகணுமா? அங்க போயிட்டு உள்ள உட்காந்து அவன் நிக்க. 1,00,000 ரூபாய்க்கு வித்தா கூட நம்ம கவலை இல்லைங்க, அது வாங்குறவன் வாங்கின்னு போட்டோம் அவ்வளவுதான். ஆமா, அவ்வளவுதான். இப்போ எக்ஸாம்பிள் சொன்னேன், இந்த சிகரெட்டுக்கு தான் அதிகமா டேக்ஸ் போட்டு தான் இருக்காங்க. வாங்குறவன் வாங்கிட்டு போயிட்டே இருக்கான். அந்த மாதிரி போட்டு போக வேண்டியதுதான். அதை விட்டுட்டு அவன் குப்பை மாதிரி வச்சிருப்பான், யூரின் போற ஸ்மெல் அடிக்கும், உள்ள போயிட்டு அங்க போய் சாப்பிட்டு வரணுமா? அதெல்லாம் எரிச்சிருங்க. ஆமா, இங்க அனுபவத்துல சொல்றேன். பெங்களூர்ல எல்லாம் ஒரு பப்ல போயிட்டு ஒரு ஷாட் வாங்க, ஒரே ஒரு ஷாட்டுங்க 3000 rupees வாங்க, வாங்கின்னு தான் இருக்கிறானுங்க ஜனங்க. எதெல்லாம் கவர்மெண்ட் நடத்தினா அது மட்டும் நடத்தினா போதுங்க. இதெல்லாம் வந்து பார்லாம் வந்து கவர்மெண்ட் நடத்தக்கூடாது. இதெல்லாம் பிரைவேட்ல விட்டு போயிடலாம். அவன் என்ன பண்ணுவாங்க, அதுக்கு நீங்க எக்ஸ்ட்ரா டேக்ஸ் போட்டுக்கோங்க, அவன்கிட்ட வாங்கிக்கோங்க, அது பிரச்சனை இல்லை. அதுக்கப்புறம் உள்ள போறவங்க அவங்களோட வசதிக்கு ஏதோ உள்ள உள்ள போய்ப்பாங்க. அதை விட்டுட்டு நீங்க நானே நடத்துற சொல்லிட்டு இடத்த குப்பை மாதிரி வச்சுக்கிட்டு உள்ள போறவன ரொம்ப கேவலமா ட்ரீட் பண்ணிக்கிட்டு அங்க அந்த இடமே எவ்வளவு நல்ல குப்பை லாபங்க. மாதிரி இந்த இருக்கு. கர்நாடகால எல்லாம் வந்து பிரைவேடைசேஷன் பண்ணிட்டு அதுல வர டாக்ஸ் எல்லாம் வந்து எனக்கு தெரிஞ்சு டாஸ்மாக்ல எவ்வளவு வருதோ அவ்வளவுதான் வரும். பட் பழி வந்து கவர்மெண்ட்டுக்கு போய் சேர்றதே இல்லை. சரி, உங்க சஜஷன் நைட் எல்லாம் கோரமண்டல கரானில போயிட்டீங்கன்னா உரம் அந்த ஏரியா ஃபுல்லா உரம். அதுதாங்க ஃபுல்லு பப்பு, நைட்டோட நைட்டா ஃபுல்லா அங்க பப்புங்க தான் ஓடின்னு இருக்கும். கார்த்திக், உங்க சஜஷன் சொல்லுங்க, பிரைவேட்டா கவர்மெண்டா டாஸ்மாக் பொறுத்த வரைக்கும்? இது பிரைவேட்டா கவர்மெண்டாவா? டாஸ்மார்க்ல யார் நடத்துறதுன்னு கேக்குறீங்களா? ஆமா, நான் கவர்மெண்ட் குப்பை மாதிரி இருக்கு, உள்ள போறதுக்கு டாஸ்மாக் அங்க போயிட்டு நிக்க கூட முடியல, ரொம்ப அசிங்கமா இருக்கு, ஒரே யூரின் ஸ்மெல் அடிச்சிட்டு. டாஸ்மாக் போட்டுருக்காங்க. என்னை கேட்டா எல்லாமே பிரைவேட் ஆகணும்னு தான் நான் நினைக்கிறேன். இவனுக்கிட்ட வேலையும் வாங்க முடியாது, எதுவும் பண்ண முடியாது. இவங்கெல்லாம் பூமர் மாதிரி உட்காந்துட்டு இருப்பானுங்க, சீட்டை தேய்ச்சிட்டு 58 வயசு ஆகிற வரைக்கும் தேய்ச்சிக்கிட்டே உட்காந்துருப்பானுங்க.
அதெல்லாம் எதுவுமே செட் ஆகாது. எல்லாமே ப்ரைவேட் ஆயிடுச்சுன்னா பிரச்சனையே கிடையாது. சர்வீஸ் பெட்டரா இருக்கும். ப்ரோ இந்தியாவில் வந்து சர்வீஸ் தான் வேணும், அவ்வளவுதான். டிஜிட்டல் நீ படிச்சு முடிச்சுட்டு உனக்கு கவர்மெண்ட் ஜாப் கொடுக்கணும்னு அவசியம் கிடையாது. கார்த்திக் இன்னொரு விஷயம் ஒருத்தருக்கு கவர்மெண்ட் ஜாப் அதுல கொடுத்து ஆட் பண்ணி 1000 பேத்துக்கு வந்து உட்காந்து நீ வேலை பார்த்துட்டு இருக்கிறது வேலைக்கு ஆகுது. அதுல இன்னொரு விஷயம் ஆட் பண்ணிக்கிறேன். யங்ஸ்டர்ஸ் நிறைய இருக்காங்க, பெட்டர் சர்வீஸ் எல்லா ஃபீல்ட்லயும் வரணும். டாஸ்மாக் மட்டும் இல்லைங்க, எல்லா ஃபீல்ட்லயுமே பெட்டர் சர்வீஸ் வரணும். இல்ல இப்ப யாரோ சொன்னாங்க எவ்வளவு பேர் உள்ள வந்தாலும் பிரச்சனை நடத்துறதே வந்து டிஎம்கே ஏடிஎம்கே தான்ட்டு. அது ஆக்சுவலி ஒரு நல்ல பாயிண்ட். இது மட்டும் இல்லைங்க, எல்லாத்தையுமே சொல்றேன், எல்லாத்தையுமே இல்ல அதுக்கு தான் அவங்க அந்த டாஸ்மார்க்கை விட்டு கொடுக்க மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். அது ஒரு நல்ல பாயிண்ட். ஆக்சுவலி நான் யோசனையே பண்ணல, இப்பதான் புரியுது அது நேரத்துக்கு வச்சுன்னு இருக்காங்க இன்னொன்று பிரைவேட் பண்ணாம. அதான் ப்ரோ சொல்றேன். இப்போ வந்து ஜாக் டேனியல்ஸ் அந்த மாதிரிலாம் விற்க மாட்டாங்க. அந்த சப்ளை பண்ற இதுவே ப்ராடக்ட்டே வந்து என்ன ரீசன்னா அவங்க வந்து கமிஷன் கேக்குறாங்க. யாரு கமிஷன் அதிகமா கொடுக்குறாங்களோ அவங்க தான். கமிஷன் எல்லாமே கொடுக்கணும்னா கட்சிக்காரனா இருக்கணும். இப்போ ஒரு சிலது வந்து ஏடிஎம்கேல இருந்து நடத்துறாங்க, சசிகலா அவங்களோட கம்பெனியும் ஒன்று நடக்குது. அப்புறம் டிஎம்கே சைட்ல இருந்து ஒரு சில பிராண்ட்லாம் போயிட்டு தான் இருக்கு. அவங்களுக்கு எல்லாம் கமிஷன் பெருசா இருக்காது. அதுக்குதான் நான் சொன்னேன் ஏடிஎம்கே டிஎம்கே வராம வேற ஏதாவது. அப்ப அதுக்குதான் நான் சொன்னேன் ஏடிஎம்கே டிஎம்கே வராம வேற கவர்மெண்ட் வந்தாதான் அது மாறும். ஏங்க கடையில கார்டு வாங்க மாட்டேங்கிறாங்க. எப்ப அந்த சவுகு சங்கர் இன்டர்வியூ கொடுத்தா அப்புறம் 10 ரூபா சொல்லிட்டு அந்த அவர் கொடுத்துட்டு போயிட்டாப்புல, அதுக்கப்புறம் கார்டே வாங்க மாட்டேங்கிறாங்க. எரிச்சலா இருக்கு. அங்க போயிட்டு எப்பவுமே அதுக்கு முன்னாடி வாங்குவாங்க. அதுக்கு முன்னாடி வாங்கிட்டு இருந்தாங்க. இல்ல வாங்கிட்டு இருந்தாங்க, நான் வாங்கியிருக்கேன், நான் ஸ்வைப் பண்ணிருக்கேன். வாங்கிட்டு இருந்தானுங்க, அதுலயுமே 10 எக்ஸ்ட்ரா வாங்கிட்டு இருந்தானுங்க. ஆமா, கார்டுல ஸ்வைப் பண்ணிக்குவானுங்க. பரவாயில்ல, 10 ரூபா எக்ஸ்ட்ரா வாங்க பரவாயில்ல. இப்ப கார்டே வாங்க மாட்டேங்கிறான். நல்லா கார்டு வாங்காம போயிட்டு காசு எடுத்துட்டு வந்து கடுப்பாக்கி விட்டானுங்க இவங்க. முதலையாவது நல்லா ஃப்ரீயா இது யூஸ் பண்ணிட்டு இருந்தோம். ஓரளவுக்கு கேஷ் இல்லாட்டி பரவாயில்ல, கார்டுல ஸ்வைப் பண்ணிட்டு இருந்தோம். இப்ப என்னடா கார்டு வாங்க மாட்டேன், ஜிபேவும் கிடையாது, இவன் டிஜிட்டல் தான் சொல்லிட்டு இருக்காங்க. இவங்க இன்னும் காசை தவிர எதுவும் வாங்க மாட்டாங்க. இல்ல காசு மட்டும் தான் சொல்லிட்டு இருக்கானுங்க. என்ன பண்றதுன்னு தெரியல. இது ஒரு டைம் எரிச்சலா இருக்கும் உள்ள போயிட்டு வரதுக்குள்ள. வழியில சொல்லிட்டு போயிட்டு வர, அவ்வளவுதான். ஏங்க அந்த பணத்துல தாங்க மக்கள் நலப்பணி திட்டம் நடக்குது, சந்தோஷப்படுங்க. இந்த மாதிரி தியாகம் எல்லாம் பண்ணிதான் அவன மக்கள் நலப்பணி திட்டத்துக்கு. ஏங்க அதுக்கு நீங்க கூடுதலா வரி வசூலிச்சுட்டு போங்க. அதுக்கு எங்களை நிம்மதியா விடுங்க, நாங்க போய் நிம்மதியா போயிட்டு வருவோம்ல. உள்ள போயிட்டு மூத்திர வாடையில போய் உட்காந்து இது பண்ணிட்டு ஒரு ரிலாக்ஸேஷனா போக கூட முடியல அங்க போயிட்டு. அப்புறம் பிரைவேட் பார் போனா அவன் ஒரு பீருக்கே 300 ரூபாய் கிட்ட சார்ஜ் பண்றான். பிரைவேட் பார் என்ன சொல்றீங்க? ஸ்டார் ஹோட்டல்ல அங்கெல்லாம் அவங்க டாக்ஸ் அதுக்கேற்ற மாதிரி அவங்களுக்கு எக்ஸ்ட்ரா இருக்கு, அதனால அதிகமா வைக்கிறாங்க. இல்ல FL2 லைசன்ஸ் நடக்கிற பார் அது பீர் 300 ரூபா வரும், வித் காம்ப்ளிமெண்ட் எல்லாம் கொடுப்பாங்க, ஸ்நாக்ஸ் எல்லாமே. அந்த பார் சொல்றேன், அது FL2 லைசன்ஸ். அது அவங்களுக்கு எவ்வளவு டாக்ஸ் அடிக்கிறாங்களோ அதுக்கேற்ற மாதிரி அவனுங்க அதிகம் வச்சுதான் வைப்பானுங்க. முடிஞ்சிச்சு, அரசாங்கமே அதில் நடந்துட்டு இருக்கு. மக்கள் நலப்பணி திட்டமே எல்லாம் போயிட்டு இருக்கு. அப்புறம் இலவச பஸ் பாஸ், இலவச போக்குவரத்து எதுவுமே நடக்காது. கேக்குதா? கேக்குது கார்த்தி. ஓகே, குட் நைட். குட் நைட் கார்த்தி. குட் நைட். ஹலோ, கேக்குதா? கேக்குது ப்ரோ. இல்ல கேக்குது கார்த்தி. கேக்குது. ஓ கேக்குதியா? யாரும் பேசுறதுக்கு ஆள் இல்ல. அப்புறம் கேக்குதுன்னா நான் பேசுறேன், எனக்கு தெரியாதா நான் பேசுறேன்னு. யார் பேசுறது? அதான் அளவு யார் பேசுறது? கார்த்தி கேக்குதா நீங்க? அதான் டோஸ்ட் வந்துக்கறாங்க பாருங்க, கோபிநாத். என்ன பண்ண முடியும்?
ஹலோ, யார் பேசுறது? நீ தான் பேசுறேன்னு பேசிட்டு இருக்கீங்க. நீ பேசுறது உனக்கு தெரியாதா? கோரிகள் எல்லாம் ஏத்தி கோபிநாத் விடுங்க ப்ரோ. வந்துக்கிறாரு. நீ கோபிநாத் பேசுறது உனக்கு கோரிகள் தெரியாத எல்லாம் கீழே மாதிரி. இருக்காங்க. சாப்பிட்டீங்கன்னு கேட்பா தானே? சாப்பிட்டேன். சொல்லு. நெக்ஸ்ட் என்ன? நெக்ஸ்ட் என்ன கேட்க போடுற? சொல்லு. இல்ல எப்படி கேட்ப? நல்லா இருக்கேன். நெக்ஸ்ட். வேலையே செய்யாம மாசத்துக்கு ஒரு 7,000 8,000 சம்பாதிக்கிற வழி சொல்லுங்க கார்த்திக். ஏதோ கோயில் வாசல் தான் உட்காரணும் அதுக்கு. கார்த்தி ப்ரோ, நான் அப்படிலாம் கேட்கல. கோயில் வாசல் வேற எப்படி? ஜி வேற என்ன சொல்ற? ஜி நீங்க ட்வீட் ஊபிகளுக்கு ட்வீட் போடுங்க, உங்களுக்கு தான் ஜிபே பண்றாங்கல்ல. 300 ரூபாயா 200 ரூபாயா? ஆல்ரெடி ராமச்சந்திரன் வாங்கிட்டு இருக்கான். அவன்கிட்ட கேட்டு சொல்லுவோம். கார்த்தி ப்ரோ, நானு ஒரு வேலை கொடுங்க செஞ்சுட்டு காசு வாங்கிக்கிறேன்னு உங்கள்ட்ட கூப்பிட்டு கேட்டா நீங்க வந்து இப்படி எல்லாம் பேசுறீங்க. இதெல்லாம் நல்லா இருக்கா? ராபின்சனுக்கு பென்ஷனே கிடைக்கும் ஜி. ஆனா கண்டிப்பா ரிட்டையர் ஆகும்போது ஊபி பென்ஷனே கிடைக்கும். கார்த்தி ப்ரோ, இது பதில் சொல்லுங்க. என்னையா சொல்லணும்? இல்ல, ஒருத்தவன்ட்ட வந்து வேலை கொடுத்து மாசம் 5,000 பணம் கொடுன்னு கேட்டா இது கோயில் வாசல்ல இருந்தா என்ன அர்த்தம் கேக்குறேன். ஐயோ, அப்படியே இருக்க முடியும் யார்ட்டையாவது. எனக்கு இது தெரியுங்க, எனக்கு இந்த வேலை தெரியும், நான் செய்வேன் அப்படின்னு சொல்லணும்ல. எனக்கு மாசம் 10,000 வேணும், என்ன பண்ணிட்டு சொல்லு அப்படின்னு கேட்டா இது பேர் வேலை கிடையாதுயா. இல்ல அப்படி இல்லைங்க ப்ரோ, நாங்க எப்படி என்கிட்ட கேக்குறதுன்னு தெரியல. அப்படி யாரோ உலகத்துல வேலை கேட்பாங்களா? ஒன்று சரி, நான் பிகாம் படிச்சிருக்கேங்க, எனக்கு வந்து இது தெரியுங்க. நான் பிஏ படிச்சிருக்கேங்க, எனக்கு இது தெரியுங்க. நான் வந்து இதுவே ஒரு பெரிய தகுதிங்க. நீ என்ன வேலை சொல்றீங்களோ அந்த வேலையை நான் செய்யறேன்னு சொல்றதே ஒரு பெரிய தகுதி. நீங்க நாளைக்கு ஒரு வேலையை ஃபாலோ பண்ண சொல்லி இத வந்து இந்த வேலையை நீ விட்டு நான் பண்ணுன்னு சொல்லி கொடுத்துட்டு அந்த வேலையை நான் செய்யலைன்னு என்னன்னு கேளுங்க. அது எப்படி நீ சொல்ற வேலையை செஞ்சிருவிய நீ? இது என்ன அநியாயமா இருக்கு? இல்லங்க, செய்யக்கூடிய வேலையை ஒருத்தவங்க சொல்லி செய்யக்கூடிய வேலையை நம்ம செஞ்சிடலாம். என்னது? எனக்கு மாசே வளருங்க, நீங்க சொல்றத நான் செய்யறேன் அப்படின்னா என்ன பண்ணுவ? குப்பல்லு அப்படின்னு சொன்னா அழிவுவியா நீ? கக்குஸ்குள் தான் கழிவுவியா? அப்படிலாம் மாட்டல. அப்புறம் என்ன? எனக்கு ஏங்க நான் அதை படிச்சிருக்கேன். வேலை கேட்கறதுனால நானும் சொல்றேன், தெளிவா ஆன்லைன்ல என்ன வேலை இருக்கு அந்த வேலையை சொல்லுவேன் அப்படின்னா தெளிவா தான் கேட்டேன். அதுல வந்து நான் கிளியரா இல்லாம கேட்கல. ஆன்லைன்ல பல வேலை இருக்கு. என்ன வேலை இருக்கு? பல வேலை சொல்லுங்க. நீ என்ன கேட்கிற? உனக்கு என்ன தெரியும் நீ சொல்லணும்ல. ப்ரோ நான் சொன்னா கத்துக்கிறேன். இவன் ஒரு ஆன்லைன்ல ஒரு கட்சியோட எனக்கு தெரிஞ்ச மாதிரி நான் ஒண்ணு கேக்குறேன். இப்ப எனக்கு வீடியோ ஷார்ட்ஸ் பண்ண தெரியாது, ஆனா அதை சொன்னா கத்துக்கிறேன். ஒரு வீடியோவை எடிட் பண்ணி அதை அப்லோட் பண்ணணும், அப்படி பண்ண இப்படி பண்ணணும்னு சொல்லி ஏதாவது ஃபாலோ பண்ணி சொன்னீங்கன்னா அந்த வேலையை செய்வேன். ஆனா அந்த வேலையை எனக்கு ஃபர்ஸ்ட் யாராவது என்ன பண்ற? சித்து பிளாக்ஸ் தானே? சித்து பிளாக்ஸ் மாதிரி 4 இருந்து வீடியோ எடுத்து போடு, உனக்கு மாசம் 10,000. டேய் ஐயப்பா, அக்கௌண்ட் வாங்கிக்க, மாசம் 10,000 அனுப்பிச்சிடும், நீ வீடியோ எடுத்து அனுப்பிச்சு. எப்படி உனக்கு மாசம் 10,000 அனுப்பிச்சிடுறேன். சித்து பிளாக்ஸ் மாதிரி ஒரு வீடியோ எடுத்து அனுப்பிச்சுட்ரு மாசம் 1. ஐயப்பா அவன் அக்கௌண்ட் நம்பர் வாங்கிக்க, அவன்கிட்ட வீடியோ வாங்கிட்டு 10,000 அனுப்பிச்சிடு. ப்ரோ என்ன இப்படி எல்லாம் கேட்டீங்கன்னா அது நானே அப்லோட் பண்ணி நானே வர மாட்டேனா? ஒரு வேலை பண்ணித்தொலை. அதுதான் நான் சொல்றேன், ஆன்லைன்ல எல்லாருக்குமே ஆக்சஸ் இருக்குல்ல, ஓப்பனா தானே இருக்கு. ட்விட்டர்ல ட்வீட் போட்டாலும் எல்லாம் காசு கொடுக்குறான், யூடியூப்ல இருந்து காசு கொடுக்குறாங்க, எல்லாரும் பண்றாங்க. ஆன்லைன்ல வேலை கொடுங்க. ஆன்லைன் என்னத்த வேலை கொடுக்குறது ஆன்லைன் உனக்கு? ப்ரோ இன்னும் ஓப்பனா சொல்லணும்னா எனக்கு அந்த ஒரு டீட்டெயிலாம் உங்க இது எக்ஸ்பிளைன் பண்றது இது இல்லை ப்ரோ. அதுதான் சொல்றேன். யாராவது ஒரு ஆள் வந்து இன்ஸ்டா சொல்லி கொடுக்கணும்னு சொல்றேன். யாராவது ஒரு ஆள் ஃபாலோ பண்ணி சொல்லி கொடுக்கணும். அந்த மாதிரி யாராவது ஒரு ஆள் ஒரு க்ளூ கொடுத்தாங்கன்னா அதை பிடிச்சிட்டு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு.
ஏன் கோபி ரம்மி ஆடுறதுக்குலாம் உங்களுக்கு யார் சொல்லி கொடுத்தாங்க? நீங்க கத்துக்கலையா? அந்த மாதிரி கத்துக்கங்க. அப்படி இல்லையே, கத்துக்கிட்டதுதான். இப்போ அவன் போய் வாலண்டா போய் கத்துக்கிட்டதுதான். தேடி கத்துங்க கோபி. தேடி கத்துக்கிறதும் அதுவும் ரம்மியும் போய் தேடிலாம் கத்துக்கலங்க. என் கூட இருந்தவன் ஒரு விளையாண்டா, அவன் கூட இருந்து அப்படியே பார்த்தோம், கத்துக்கிட்டோம். இப்போ ஆன்லைன்ல நம்மளுக்கு ஏதாவது ஒரு கைட் பண்ணி ஒரு நம்மளுக்கு ஒரு பெரிய டெக்னாலஜி எல்லாம் கிடையாது. நம்ம 7வது தான் படிச்சிருக்கோம். அதனால நம்மளுக்கு பெரிய நாலேஜ் எல்லாம் இருக்காது. ஆனா கொஞ்சம் மினிமம் நாலேஜ் இருக்கு. அதை சொன்னாங்கன்னா ஃபாலோ பண்ணிக்கிற அளவுக்கு நாலேஜ் இருக்கு. அதை இருந்து ஏதாவது பிடிச்சிக்கிறதுக்காக இருக்கு. அந்த இதை யாராவது ஒரு நாங்க சொல்லி கொடுக்கணுமேன்னு பாக்குறதுதான், கேக்குறதுதான். யூடியூப்ல தேடுங்க கோபி. யூடியூப்ல புலப்படலை தாங்க உங்கள்ட்ட கேக்குறான். ஏதாவது இல்ல இந்த லாக பாருங்க, இல்ல இந்த இவங்க போடுற வீடியோ பாருங்கன்னா சொல்லுங்க, அதை கூட ஃபாலோ பண்ணி பார்த்து ஏதாவது பண்ணி தொலைறேன். கிரிக்கெட் மேட்ச் நடக்கும்போது பெட்டிங் ப்ளூ செட் மாதிரி எல்லா படத்தையும் பவர் இல்ல தேட்டருக்கு ப்ளூ செட் மாதிரி ரிவ்யூ போட ஆரம்பிச்சு அதே பண்ணு. எனக்கு இந்த ஐடியாவை 2015லயே ஒருத்தர் சொன்னாரு. நீதான் 18லயே பண்ணிருந்தேன். அதான் அப்ப பண்ணிருந்தா இப்ப ஏதாவது தடுத்தரமா ஏதாவது வந்திருக்கலாம் வந்துருக்குது. அதோட இல்லைங்க எனக்கு வரமாட்டேங்குதுன்னு. நீ வீடியோ எடுத்து போனை மாடி வச்சுக்க. நீ போன் வச்சிருக்கிறதும் ஹையர் போன் தான் வச்சிருக்க. நீ கையில எடுத்து போனை தூக்கி வச்சுக்க. உனக்கு தோன்றத பேசு அப்படின்னா நான் கேட்க மாட்டேன்ட்டேன். அதெல்லாம் எனக்கு கூச்சமா இருக்கு, முடியாதுன்ட்டேன். இப்ப ஃபீல் பண்றேன், அன்னைக்கு சொன்னதை கேட்டுருக்கலாமா அப்படின்னு. உண்மையிலேயே சொன்னாருங்க. அவர் பேர் தினேஷ்குமார். அவரு மெடிக்கல் ஃபீல்ட்ல இருக்காரு. நீ இத்தனை படம் பாக்கறேன்னா நீ உனக்கு தோன்றது ரிவ்யூ எடுத்து போடுறான், யூடியூப்ல போடு, அது வர்றது வரட்டும், அவனா அதனால கிரியேட் பண்ணி தரேன்னாரு. நான் தான் கேட்க மாட்டேன்ட்டேன். ரொம்ப ஃபீல் பண்றேன். 2018 சரி இப்ப யாராவது சொல்லுங்க ப்ரோ, அது பண்ணிக்கலாம். ஒரு ஸ்டார் ரிவ்யூ வேற மிஸ் பண்ணிட்டவே நம்ம இத்தனை நாள்ல. இப்போ ரிவ்யூ வந்து அதே மாதிரி எடுத்து போடு. இன்னொரு 5 வருஷம் கழிச்சு எதாவது வருதான்னு பார்ப்போம். கார்த்திக் ப்ரோ நீங்க சிபாரிசு பண்ணி பிரசாந்த் கிட்ட அனுப்பிச்சு விட்டுருங்களா பேசாம? அவரு பிரசாந்த் ஸ்பீக்கர்லாம் வரும்போதுதான் ரொம்ப பொலைட்டா ரொம்ப நல்லா பேசுவாரு. அதுலயுமே இங்க வந்து ஒரு சில டைம் வரும்போது மயிறு அது பேச ஆரம்பிப்பார்ல. ஆனா ஐயப்பனுக்கு தெரியும் பிரசாந்த் நேர்ல பண்ண எப்படி பேசுவாருங்க. நான் பாத்திருக்கேன் ப்ரோ. பாத்திருக்கியா விஜய்? பாத்திருக்கேன் ப்ரோ. அந்த மாதிரி கோபி போறியா? ப்ரோ அங்க போய் வேலை செய்ய முடியாது. ஆன்லைன்ல என்ன சொன்னீங்கன்னாலும் பாத்துடலாம் சொல்றாங்க ப்ரோ. நான் சிம்பிள் அவ்வளவுதான் கோபி ப்ரோ. ஒரு சிம்பிள் ஐடியா சொல்றேன். பேசாம ஆன்லைன் பெட்டிங் விளையாடுங்க. பேசாம கிரிக்கெட் மேட்ச் விளையாட பெட் கட்டுவாங்க தெரியுமா பிளேயர்ஸ் முதல்ல. சிம்பிள் ஐடியா சொல்லுங்க. அந்த வேலையெல்லாம் செய்யறேன். யாருக்கு பெட் கட்ட சொல்றீங்களோ பெட் கட்டி விடுறேன். அதை வாங்கி வேணா ஆல்ரெடி எல்லாமே போயிட்டு இருக்குல்ல. பிளேயிங் 11 அந்த மை 11 நிறைய பெட்டிங் ஆப்லாம் இருக்கு. நான் ஐபிஎல் முன்பணம் நீங்க போடணும்ல. முன்பணம் நீங்க ஒரு 500 ரூபாய் கட்டணும். அது கூட இல்ல விளையாட முடியாது. ஏங்க ஐயோ ஆன்லைன்ல ஏதோ பணக்கார பணத்தை கரெக்ட் பண்ணிடுறியா? எதுக்கு எவ்வளவு கஷ்டப்பட்டு ஏதோ பணக்கார பணம் பார்த்து கரெக்ட் பண்ணுங்க. அதுலயும் ஈஸியா ஏமாந்துருவாருங்க இவரு. அந்த அளவுக்கு தைரியம் அந்த அளவுக்கு சூதுவாது தெரியாது. யாரு நீங்களா கோபி? ஆமாங்க. சூதுல 10 லட்சம் தொலைச்சிட்டு சூது தெரியாதாம? இல்ல கார்த்திக் ப்ரோ பணக்கார பொண்ணை கரெக்ட் பண்ண சொன்னா நேபாளி நிக்கி கரெக்ட் பண்ற போறாரு. இந்த படத்துல வர மாதிரி சிவா மனசுல சக்தி வர மாதிரி. வேற இருக்கு ஸ்பீட்ல. ஐயப்பன் ஸ்டார்க்னு ஒருத்தர் ஸ்பீக்கர் கேட்கறாரு, உங்களுக்கு கொடுங்க ரெக்வெஸ்ட். யாரு? ரெக்வெஸ்ட் ஸ்டார்க்னு ஒருத்தர் ரெக்வெஸ்ட் கொடுத்துருக்காரு, ஸ்பீக்கர் கேட்கறாரு. ரெக்கமெண்ட் பண்றதுனாலே டேஞ்சர் இல்ல. நீ டேஞ்சர் இல்ல ப்ரோ, எனக்கு மெசேஜ் பண்ணாரு, அதுதான் நீ வழக்கமா பொண்ணுங்களுக்கு தானே ரெக்கமெண்ட் பண்ணுவ. இது என்ன அப்படிலாம் யாருமே தெரியாது ப்ரோ.
அன்னைக்கு வந்து சொல்லிட்டு இருந்தியே சுவாதி ஸ்பீக்கர் இருக்காங்க பேசுறது விடுங்க 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 கூச்சப்படுறாங்க அதெல்லாம் பேசுறது ஞாபகப்படுத்தாதீங்க. கூச்சப்படுறாங்க இவரு அந்த பிராக்டிஸ் எல்லாம் ஒரே கேட்டகரி தாங்க. இவங்க வந்து தனியா வாட்ஸ்அப் வச்சிருக்கானுங்க. கேக்குதா? வேற யார் இருக்கீங்க ஸ்பீக்கர்ல? ஸ்டார்க் கேக்குதா? ப்ரோ அவர் வந்து கனெக்ஷன் இஷ்யூ நினைக்கிறேன். ப்ரோ போக்கிரி இதெல்லாம் வாங்கியிருந்தீங்க போல துப்பாக்கி திடீர்னு சொல்லவே இல்லை. அதெல்லாம் நீங்க ப்ளீஸ் தான். இல்ல அதான் திடீர்னு டக்குன்னு வாங்கிட்டீங்க. இதை பத்தி முன்னாடி சொல்லவே இல்லை எதுவும். அப்பெல்லாம் இல்ல, அதான் ரிலீஸே பிளான் பண்ணாங்க போக்குரி துப்பாக்கி. ஆக்சுவலா லைக்காக்கு இந்த மாதிரி இஷ்யூஸ் எல்லாம் கத்தி வந்திருக்குல்ல ப்ரோ இந்த டைம்ல. கத்தி இருந்தா இன்னும் மாசம் வந்திருக்கும். பார்த்து பல வருஷம் ஆச்சு. ஏகார்த்தி இந்தியன் டு த பட்ஜெட் 500 crores எல்லாம் சேர்த்து டைம் இதெல்லாம் கரெக்டா? இல்ல அவ்வளோ இல்லைங்க, கம்மி தான். இல்ல 350 crores லைட்டா போட்டுச்சு. அப்புறமா ரெட் ஜெயண்ட் வந்து 100 crores கொடுத்து தமிழ்நாடு ரைட்ஸ் வாங்குச்சு. ப்ளஸ் மார்க்கெட்டிங் எல்லாம் சேர்த்தா ஒரு 500 கிட்ட போயிடும்ன்றாங்க. அதாவது 2 படம் சேர்த்து. அவ்வளோலாம் வராது ப்ரோ, அதெல்லாம் கிடையாது. ப்ரோ ப்ரொமோஷன்ஸ்ல எப்போ ஸ்டார்ட் பண்ணுவாங்க ப்ரோ இந்தியா டோக்கு? ஆடியோ எடுத்துட்டாங்க, அதை டெலிகாஸ்ட் பண்ண போறாங்க. இதுக்கப்புறம் இன்னும் பண்ணுவாங்க. சாங் வர்றாங்க, சாங் விட்டாங்க. எல்லா சாங் கேட்டீங்களா ப்ரோ? கேட்டேன், நல்லா இருக்கு. சாங் நல்லா தான் இருக்கு. கம்மன் இந்தியா நல்லா இருக்கு, கதர்ஸ் நல்லா இருக்கு, பாடுறா நல்லா இருக்கு, ஒரு பாட்டு நல்லா இருந்துச்சு. ஸோ அதுக்கப்புறம் இன்னும் 2 பாட்டு, ஒரு மெலடி ஒன்று, இன்னொரு பாட்டு என்ன கேலண்டர்னு ஏதோ ஒரு சாங் இருக்கும், அது தெரியல. இல்ல பட் ரெட் ஜெயண்ட் வந்து 100 crores கொடுத்து வாங்கியிருக்கிறது உண்மைனாக்கா எனக்கு தெரிஞ்சு விக்ரமெல்லாம் 8ஆவதுனாக்கா இந்தியன் டூ வந்திருக்காருன்னு நினைக்கிறேன். பாதியிலே நின்றுட்டு இருப்பாங்க. அவ்வளவு செலவு பண்ணிட்டு அப்படியே விட்டுற மாட்டாங்களே. இல்லங்க அவர் என்னங்க விட்டுட்டு வந்துட்டாருங்க பிக் பாஸ். அது ஸ்டாப் ஆன ப்ரொடக்ஷனே ஸ்டாப் ஆன ஃபிலிம் தானே அது. இல்ல ஃபண்ட் இல்லாம ஸ்டாப் ஆயிருக்கும். பிக் பாஸ் போயிட்டாரு. சங்கருக்கு ஒரு நேம் இருக்கு, படத்துக்கு ஒரு இல்ல அவரு கூட வந்தானே, அவரு கூட நிக்க வச்சுட்டு கேம் சேஞ்சர் போயிட்டாரு அந்த பக்கம். சரிங்க, இப்பதான் படம் முடிஞ்சு, ஷூட்டிங்லாம் முடிஞ்சு, படம் ரிலீஸ் ஆக போகுது. அப்புறமே இப்படியே பழைய கதையை பேசிட்டு. இல்ல பட் 7 வருஷத்துக்கு பட்ஜெட் ஜாஸ்தியா இருக்கும்ன்றது. ஆனா கார்த்திக் ப்ரோ, சங்கருக்கு வந்து இந்தியன் டூ ஓகே, கமல் இருக்காரு, கமல் ஆக்டிங் பார்க்கலாம் இல்லைன்னா சங்கருக்கு வந்து இந்த சுஜாதா போனதுக்கு அப்புறம் அந்த அளவுக்கு அவர் படத்துல அந்த கதை அந்த அளவுக்கு அவர் இதுவாகவே இல்லையே ஆக்சுவலா. நீங்க வேணா சுஜாதாவோட டெத்துக்கு அப்புறம் பாருங்க, சங்கர் படம் அந்த அளவுக்குலாம் ஒன்றும் பெருசா பேசப்பட்டது. டயலாக்ஸ் அந்த அளவுக்கு ஸ்ட்ராங்கா இல்ல இப்ப வர்றதுல. இல்ல அது ஒரு நல்ல காம்போங்க சுஜாதாவும் நல்ல சிங்காய் நல்ல படம் தான் எடுத்தாங்க. சொல்ற மாதிரி அவங்க போயிட்டு டவுன் ஆயிடுச்சு. கார்த்திக் ப்ரோ,
இல்ல இப்ப இந்த மகாராஜால நீங்க ஒர்க் பண்றீங்களா? அது எப்படி டிஸ்ட்ரிபியூஷனா நீங்க டிஸ்ட்ரிபியூட் பண்றீங்களா இல்ல எப்படி அந்த பேஷன் ஸ்டுடியோஸ் ஒர்க் நான் பண்றீங்க? அந்த கம்பெனிக்கு ஒர்க் பண்ணுறேன்ல, ப்ரொமோஷன், டிஸ்ட்ரிபியூஷன் எல்லாமே கதை கேட்கறதுன்னு நிறைய வேலைகள் பார்த்துட்டு இருக்கேன். ஓகே ப்ரோ. இப்போ படம் வந்து பாக்ஸ் ஆஃபீஸ் நல்லா கலெக்ஷன் பண்ணுச்சு, அதுல உங்களுக்கு இது அந்த மாதிரி வரும்ல டிஸ்ட்ரிபியூஷன் ஹிட் சைடு அந்த மாதிரி? ஆனதுனாலயா? ப்ரோ. அது வரும். ஓகே ஓகே. வணங்க நீங்களா பண்றீங்க? வணங்க நீங்க ஒர்க் பண்றீங்களா? கார்த்திக் ப்ரோ வணங்க நீங்க ஒர்க் பண்றீங்களா? ஏங்க நான் வந்து இங்க பாருங்க, லலித் சாருக்கு, சுரேஷ் காமாட்சிக்கு, இவருக்கு பேஷன் ஃப்ரூட்டர்ஸ்க்கு, 5 ஸ்டார் இருக்காங்களே, 5 ஸ்டாருக்கு, 5 ஸ்டார் கரீசனுக்கு, 5 ஸ்டார் செந்திலுக்கு, எல்லாருக்கும் ஒர்க் பண்ணிக்கிட்டு எனக்கும் நான் ஒர்க் பண்ணிக்கிறேன். அப்படி ஒரு வித்தியாசமான ஒரு ஆங்கிளில் வேலை பார்த்துட்டு இருக்கேன். சொன்னாலும் புரியாது யாருக்கும். கொடுங்க. ஓகே ப்ரோ. ஓகே. மகாராஜா பட்ஜெட் எவ்வளவு சொல்லிருக்கீங்க? என்ன ப்ரோ? மகாராஜா பட்ஜெட் கார்த்திக் ப்ரோ பேசுறீங்களா? நீங்க பேசுறது கேட்கலையா? இல்ல கேட்கல. இப்பதான் கேக்குது. சொல்லுங்க. இல்ல பிரசாந்த் ஒரு மகாராஜா பட்ஜெட் சொல்லிருக்கீங்களான்னு கேட்டேன். என்ன படுது? மகாராஜா கேக்குறாங்க. மகாராஜா ஒரு க்ளோஸ் டு 30 இருக்கும். 30 crores ப்ரோ. படம் பெரிய பட்ஜெட் மாதிரி வட்டிலாம் தெரியல. சேர்த்து அதுக்கு மேல இருக்கும். ஓகே ஓகே. வட்டிலாம் சேர்த்து அதுக்கு மேல இருக்கும். ஆனா அவ்வளோ ப்ரொடக்ஷன் பண்ண மாதிரி தெரியல ப்ரோ காஸ்ட் படத்துல. இல்ல விஜய் சேதுபதிக்கே கொஞ்சம் போயிருக்காங்க. சம்பளம் இருக்குல்ல, அனுராக் கஷ்யப் சம்பளம் இருக்கு, இவருக்கு சம்பளம் இருக்கு, நிறைய பேர் ஆர்டிஸ்ட் இருக்காங்கல்ல. கார்த்திக் ப்ரோ பிரசாந்த் ஒரு ட்வீட் போட்டாரு பாத்தீங்களா? டிஎம்கே 200 சீட் எப்படி ஈஸியா ஜெயிக்கும் நான் சொல்றேன்னு ஒரு ட்வீட் போட்டிருக்காரு பாத்தீங்களா? ஒரு லிஸ்ட் போட்டிருக்காரு வரப்போற எலெக்ஷன்ல. ஆமா ஸ்டாலின் சொல்லியிருந்தாரு, அது போட்டிருக்காரு. ப்ரோ ஏதோ கிரகபேஸ் இன்வைட் பண்ணாரு கேள்விப்பட்டேன் நேத்து ஸ்பேஸ்ல. நேத்து கேட்கல. யாரு? கிரகபேஸ்க்கு ஏதோ இன்வைட் பண்ணாருன்னு சொன்னாங்க பிரசாந்த் ப்ரோ. நேத்து வந்தாரா? பண்ணி எனக்கு பண்ண மாதிரி கார்த்திக் ப்ரோ தூங்கி இருப்பாரு அவர் சொல்லிட்டு இருக்காரு. இன்னும் ஏதோ ஒர்க் இருக்கு, டைல்ஸ் ஒர்க் இருக்கு ஏதோ சொல்லிட்டு இருந்தாரு. இன்னும் 2-3 மாசம் ஆகுது ப்ரோ. ஆனா அவர் வந்தாவே மோஸ்ட்லி நீங்க தூங்கிடுறீங்களே ப்ரோ. ஏன் ப்ரோ பிரசாந்த் ப்ரோ வந்தா? அவர் வந்தா இவருக்கு ரெஸ்ட். ஏதாச்சும் பேசுறீங்களா? எதுவுமே கேட்கல. இல்ல அவரு போன் பேசிட்டு இருக்காருன்னு நினைக்கிறேன். போன் அந்த மாதிரி சவுண்ட் கேட்டுச்சு. ஓகே ஓகே. ஐயப்பன் ப்ரோ. இந்த சமயத்துல ஐயப்பன் ப்ரோ பேசுங்க. இந்த பக்கம் இல்ல ப்ரோ சும்மாதான். சரி அந்த கல்கி ட்ரைலர் 2 ஏதோ லீக் ஆச்சு நீங்களே சொன்னாங்க பாத்தீங்களா? டேய்
இந்த கல்கியை விட்டு விட மாட்டேடா நீ. அதான் bro அடுத்து வர்ற பிக்கி. அப்புறம் எப்படி ப்ரோ விட முடியும்? ஜி நீங்க தான் தீபிகா போஸ்ட் அடிச்சு தள்ளிருக்கீங்க இப்ப ரீசெண்டா. அது லீக் ஆயிடுச்சு என்ன ஈவென்ட்ல போட்டாங்கன்னு நினைக்கிறேன். லீக் ஆயிருக்கு. ஆனா அது ஈவென்ட்ல ஏதோ தியேட்டர்ல போட்ட மாதிரி இருந்துச்சு பார்க்கும்போது. ஓ பாத்திருக்கீங்களா ஆல்ரெடி? நான் பார்க்கல. அருணா இப்பதான் பார்த்த மாதிரி இருக்கு. அருணா கொஞ்சம் காமிச்சா நான் பார்த்தேன். லீக் ஆனதே கொஞ்சம் தான். அல்ல கிளியரா ஒண்ணும் தெரியலையே. ஆடியோவும் கேட்கல, கிளியராவும் ஒன்றும் தெரியல. சும்மா ஏதோ போனை ரெக்கார்ட் பண்ண மாதிரி இருந்துச்சு. ஆமா ஆமா. ஐயப்பன் கேக்குதா? ப்ரோ இப்போ உங்களுக்கு அப்பார்ட் ஃப்ரம் இந்தியா அதர் 2 டீம்ஸ் ஏதாச்சும் பிக் பண்ணணும்னா உங்களுக்கு என்ன ப்ரோ பிக் வேர்ல்ட் கப்புக்கு? சவுத் ஆப்பிரிக்கா. ஆமா. வேற ஆஸ்திரேலியா ஆர் வெஸ்ட் இண்டீஸ்? ஆஸ்திரேலியா கிடையாது. நானும் இந்தியா ஆர் வெஸ்ட் இண்டீஸ் ஜெயிச்சா நல்லா இருக்கும்னு தோணுது ப்ரோ எனக்கு. வெஸ்ட் இண்டீஸ். யாருக்கும் ஒத்தனுக்கு மாட்டிக்கிச்சுன்னா அவங்க ஒரு மாதிரி ஈஸியா 200 அடிக்கிறாங்களே, 30க்கு 60 அது மாதிரி. இன்னும் ஈஸியா 30 பால்ல செஞ்சுரி போற நிறைய பேட்ஸ்மேன் இருக்காங்க பூரான் மாதிரி. பட் என்னன்னா நியூயார்க்ல நடக்கும்போது இன்னைக்கு மேட்ச் நமக்கு புரியல. அடுத்த இன்னைக்கு மேட்ச் நமக்கு match. ஆஸ்திரேலியா கூட தானே நமக்கு? இல்ல இன்னைக்கு மேட்ச் ஆப்கானிஸ்தானோட. ஓ ஓகே. ஓ ஆமாம்ல. ஓகே நாளைக்கு எனக்கு போட்டிருக்கு. நான் யூஎஸ்ஏ கொஞ்சம் நல்லா வராங்கன்னு நினைச்சேன். பட் சவுத் ஆப்பிரிக்கா கரெக்டா பிக் பண்ணிட்டாங்க இன்னைக்கு. அவங்க ஆக்சுவலா நல்லா விளையாடுறாங்க சவுத் ஆப்பிரிக்கா. நான் நியூயார்க்ல நடக்கிற மேட்ச்லாம் இன்னும் கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும்னு நினைச்சேன். ரொம்ப டெட் பிச்சா கொடுத்து அது அவங்க நினைச்ச அட்வர்டைஸ்மெண்ட் நீங்க கிடைக்கல. போனீங்களா? இல்ல ப்ரோ. நான் தான் சொன்னேன் போக ட்ரை பண்ணினேன். பட் என் ஃப்ரெண்டு போனான். பட் அவன் என்கிட்ட கேட்கும்போது அவன் டிக்கெட்டே ஒரு $450. எங்க அட்லீஸ்ட் நமக்கு ஏதாச்சும் ஒரு இந்த பார்ட் டைம்ல கொஞ்சம் நிறைய வந்தா நான் கொடுத்து போயிருப்பேன். அது 450ன்றது ரொம்ப ஓவரா இருந்தது. ஆல்மோஸ்ட் என் ரெண்ட் அமௌண்ட் மாதிரி இருக்கு. அதுக்கு எதுக்கு அது போக போனதுக்கு ஒர்த்தாவும் இல்லைன்னு வச்சுக்கோங்க. அவனே சொன்னான் அவன் ஃபுல்லாவே பார்க்கல அப்படின்ற மாதிரி சொன்னான். அந்த மேட்ச் ரொம்ப நடக்கிற மேட்ச்லாம் இன்ஃபேக்ட் ஒரு 160 170 போயிருந்தா கொஞ்சம் நல்லா இருக்கும். எல்லாமே 120 அப்படித்தானே போகுது நியூயார்க்ல. ஃப்ளாரிடால பாதி இது அங்க ஃப்ளாரிடால இருக்கிற ஒருத்தன் சொன்னா அங்க பயங்கர ரொம்ப அப்நார்மல் வெதர். யூசுவலா அப்படிதான் இருக்கும். ஸோ வென்யூ கொஞ்சம் சரியில்லை. அவங்க நினைச்ச அட்வர்டைஸ்மெண்ட் கிடைக்கல ஆக்சுவலா. அந்த பஸ் வச்சாங்க அவங்க டெல்லஸ்ல வச்சுக்கலாம்ல. ஆமா அதான் இந்தியா பாகிஸ்தானுக்கு எப்போதுமே வர பஸ் வந்துருச்சே தவிர அந்த அளவுக்கு எக்ஸைட்மெண்ட்டாலாம் பெருசா யாரும் பார்க்கலைங்க. வெஸ்ட் இண்டீஸ் இப்போ போன உடனே தான் கொஞ்சமாவது டோர்னமெண்ட் இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு. டிவியில பார்க்கவே அவ்வளவு போர் அடிக்குது. அது கிரிக்கெட் கிரவுண்டே இல்ல ப்ரோ. அது வந்து பார்க் ஆக்சுவலா. பார்க் அளவுக்கு தான் இருக்கு. அவங்க அங்க யுஎஸ்ல இருந்து வெஸ்ட் இண்டீஸ் எவ்வளவு தூரம்? ஆமா. இல்ல அந்த டிராப் பிட்ச் வந்து சொன்னது வந்து என்னன்னா அந்த புளோரிடால கொண்டு போய் வச்சுட்டு அதுக்கப்புறம் நியூயார்க் அந்த எக்ஸ்ட்ரீம் ஃபால் ரெண்டு பாட்டி மாத்திட்டாங்க. அதான் பிரச்சனை. அது ஈஸியா கிராக் ஆயிடும். அந்த பிட்ச் எல்லாம் வந்து ஒரு இங்க காலங்காலமா மெயின்டைன் பண்ற பிட்ச் கிடையாது இல்ல. அது அங்கங்க டிரான்ஸ்போர்ட் பண்ணும்போது அது கண்ணா பின்னான்னு பொழந்துக்குச்சு போல பிட்ச். அதனால நம்ம பவுலிங் போட்டா கூட கொஞ்சம் டஃபா இருக்கும் போல இருக்கு. அப்படிதான் இருக்கு அந்த பிட்ச். பட் ஓகே. ஆனா இந்த தடவை இந்தியா மேல யூசுவலா இப்ப இந்தியா வந்து எல்லாருமே பாராட்டுவாங்கல்ல. உள்ள போறதுக்கு முன்னாடியே கண்டிப்பா நம்ம தான் கப்பு அப்படின்னு சொல்லிட்டு போகும்போது தான் நமக்கு நல்ல சகுனம் இல்லாத மாதிரி இருந்தது. இந்த தடவை எல்லாருமே கொஞ்சம் அடக்கிதான் வாசிக்கிறாங்க. அதனால ஒரு பாசிட்டிவ் வைப் வரவும் வாய்ப்பு இல்ல. வேணாம் இல்ல அதான் சொல்றேன். யாரும் அப்படி சொல்லல. அதனால வந்து இந்தியா இப்போ 2007ல எப்படி கொஞ்சம் நம்ம எந்த பில்டப்பும் இல்லாம உள்ள போனாங்களோ அந்த மாதிரிதான் இந்த தடவையும் போயிருக்காங்கன்ற. நிறைய குறையோட தான் போயிருக்காங்க. இப்பயே நிறைய கிரிட்டிசிசம் இருந்துச்சுன்னா பெட்டர் தான் பண்ண போறாங்க. எதுக்கு இந்த தடவை ஆஸ்திரேலியாவும் வெஸ்ட் இண்டீஸும் கொஞ்சம் பார்க்க பயமா தான் இருக்கு. பட் பார்ப்போம். சைலண்டாவே இருப்போம். எதிரின்ட்டு படிச்சுட்டா. கார்த்திக் ப்ரோ கால் வந்துருச்சு. சொல்லுங்க. ப்ரோ கில்லியோட ஃபைனல் கலெக்ஷன் எவ்வளவு ப்ரோ? கில்லியோட ஃபைனல் கலெக்ஷன் எவ்வளவு? ரிலீஸா தமிழ்நாடு வந்து 30 கோடி. 30 கோடி ஓவரால் ப்ரோ.
ஓவராலான்னு அங்கெல்லாம் ஒரு 5,000 கோடி சேர்த்துருக்கோம். அவ்வளோதான். மற்ற ஓகே ஸ்டேட்லாம் சேர்த்து 30லேருந்து ஓகே 50 ப்ரோ. வேர்ல்டு வைட் ரிலீஸ் பண்ணாங்களா நான் கேட்குறேன். அங்கேயும் நல்லா போச்சு இல்ல? அங்கே நல்லா தான் போச்சு. அதுக்குன்னு இங்கேதான் மேஜர். அங்கெல்லாம் செலக்டடான ஸ்கிரீன்ஸ் தானே. ஓகே ப்ரோ. ஹாய் கார்த்திக் ப்ரோ. ஹை ப்ரோ. ப்ரோ இப்போ இப்போ இந்த போக்கிரி துப்பாக்கி ரெண்டுமே ஒரே டேட்ல ரிலீஸா ரீ-ரிலீஸ்? ஆமா. ஓகே. இப்போ அதுக்கு இப்போ துப்பாக்கிக்கு நல்ல பொட்டன்ஷியல் இருக்கா ப்ரோ? அதே மாதிரி இப்போ கில்லி பார்த்த மாதிரி ரிப்பீட் வாட்ச் வருவாங்கன்னு நினைக்கிறீங்களா? இல்ல அதுவும் அத மாதிரி செலிப்ரேட் பண்ண இல்லைங்க. படம் தானே. எக்ஸ்டென்சிவா ரிலீஸ் பண்றாங்களா கில்லி பண்ண மாதிரி துப்பாக்கி? 2 படத்தையும் பண்றாங்க. 2 படமே அவரோட பர்த்டே நம்பி தான் பண்றாங்க. 22ஆம் தேதி ஒரு பர்த்டே இருக்கு இல்லையா? நம்பிதான். ஓகே. ஆனா போக்கிரில தான் நிறைய ஃபேன் பாய் மூமெண்ட்ஸ் இருக்கும். மேபி செலிப்ரேட் பண்றதுக்கு அதுக்கெல்லாம் கொஞ்சம் நல்லா இருக்கும் துப்பாக்கியை விட. மத்தவங்களுக்கு எப்படின்னு தெரியல. ரிப்பீட் வாட்சா சலிக்காம திரும்ப திரும்ப பார்க்க வச்சது கில்லியும் துப்பாக்கியும் தான் எனக்கு. இப்போ போக்கிரி அதே மாதிரி ரிப்பீட் வாட்ச் எப்ப சாரி. போட்டாலும் பார்ப்போன்ற இல்ல இல்ல அளவுக்கான இல்ல. படமா கில்லி இருக்கும். கில்லி கில்லி வந்து நான் சொல்றேன் மொத்தமா 30 கோடி வேர்ல்டு வைடா. தமிழ்நாடு வந்து 23 கோடி நினைக்கிறேன். ஓகே ப்ரோ. கார்த்திக் ப்ரோ, இப்ப இந்த மகாராஜா நல்லா போயிட்டு இருக்கு. பட் சில பேர் இந்த ஆப்போசிட்டா ரைட் அப்லாம் போட்டாங்க இல்லையா? அது ஏதோ கொஞ்சம் கோரா இருக்கு. இந்த உமனுக்கு வந்து ஆப்போசிட் அது மாதிரி ஏதாவது ரொம்ப கோரா அது மாதிரி சீன்ஸ் இருக்கா என்ன? நான் இன்னும் பார்க்கல. நான் கேட்டேன். நீ படம் பார்த்துருங்களே. இப்ப ஏன் இவ்வளவு சந்தேகம்? இல்ல ப்ரோ, இங்க பக்கத்துல எதுவுமே இல்ல ப்ரோ. நானே ஓடிடி வரட்டும் அட்லீஸ்ட் பே பண்ணி பார்க்கலாம்னு வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். ஓடிடி வித்துட்டாங்கல்ல நெட்ஃபிளிக்ஸ்ல. நெட்ஃபிளிக்ஸ். அப்ப சப்ஸ்கிரிப்ஷன் எவ்வளவு எடுத்து வித்துருக்காங்க ப்ரோ? கரெக்டா நம்பர் தெரியலங்க. 20க்கு மேல. இப்போ பெரிய பிளாக் இதுக்கு பஸ்டர் முன்னாடி தானே ப்ரோ? பெரிய பிளாக் பஸ்டர் தான். இதுக்கு முன்னாடி அவரோட ஹையஸ்ட் கலெக்ஷன் என்ன விஜய் சேதுபதிக்கு? அவரு சோலோ ஹீரோவா அப்படி வச்சீங்கன்னா காத்துவாக்கில் 2 காதல். அதுக்கு முன்னாடி வந்து 96. ஸோ அந்த 2 படத்தையும் தாண்டிடும். ஓகே. இன்னும் தாண்டல, ஆனா தாண்டிடும்ன்றீங்களா? ஆமா, ஓவராலா தாண்டிடும். ஓவராலா ஒரு 100 கிட்ட போயிடும்ல அது வேர்ல்டு வைடு? இல்ல 75 80 அப்படி? தெரியல ப்ரோ. அது இந்த வீக்கை பொறுத்தா இருக்கு. ஹையஸ்ட் கலெக்ஷன் இருக்கும். விஜய் சேதுபதியோட ஹையஸ்ட் கலெக்ஷன் இந்த படம் இருக்கும். இல்ல கண்டிப்பா இந்த படத்துக்கு வந்து 100 crore வர்றது என்ன ஃபேமிலி ரெண்ட்ஸோட போய் பார்க்க முடியாது. ரிப்பீட் அந்த அளவுக்கு இருப்பாங்களான்னு தெரியல. பட் ஆனா விஜய் சேதுபதி நல்ல கலெக்ஷனா இருக்கும் இருக்கிறது. இப்போ கொஞ்ச நாளா ஏன் ப்ரோ பிளைனா அப்டேட் பண்றீங்க யூடியூப்ல? டைம் பாஸ் ரெக்கார்டிங் டேட் மட்டும் போடுறீங்க. முன்னாடிலாம் எங்க ஏதாவது தம்ப்நெயில் எடுத்து போடுவீங்கல்ல? இல்ல அது வந்து கலவரமான ஓன் பண்றதுதான். நான் சொல்லிட்டேன் இன்னைக்கு ஓன்ட்ட. இன்னொன்னு அவருக்கே போட்டுக்க. போர் அடிச்சிச்சு போல. சும்மா அப்பப்போ போகும்போது ஏதாச்சும் ஒன்று எடுத்து போடுவாரு அவரு. பரிதாபங்கள், அந்த பரிதாபங்கள், கேம்பிளிங் பரிதாபங்கள். ஆமா ஓகே. இதுக்கப்புறம் இன்னொன்னு போட்டுக்கோ போன். இன்னொன்னு போட்டுக்கோ. இல்ல புவன், நீங்க நான் பழையபடியே முன்னாடி சொன்னேன் நீங்க ரொம்ப நாள் கண்டென்ட் எடுத்து போட்டா நல்லா தான் இருக்கும். பழையபடி யாரையும் பார்க்கணும் உங்களுக்கு தோணும். மாதிரி போடு. இல்ல ப்ரோ, சில சமயம் இன்ஃபேக்ட் நீ இப்போ 2 நாளா இப்போ நான் ஒரு நாள் மிஸ் பண்ணேன் ரெக்கார்டிங் அப்படின்னு டைம் பாஸ் ரெக்கார்டிங் மொட்டையா தான் போட்டிருந்தேன். ஆனா உள்ள போய் பார்த்தா அதுவே ஃபன்னா தான் இருந்தது. இப்போ அதுவே அங்க இருந்து ஏதாச்சும் ஒரு கீ மூமெண்ட் எடுத்து அதை வந்து ஹெட்டிங்கா வச்சா இன்னும் கொஞ்சம் பார்க்கணும்னு தோணும்ல. அது போக கண்டுபிடிக்கிறதுக்கும் யூஸ்ஃபுல்லா இருக்கும். அதனால புவன் நீங்க பழையபடியே போடுங்க. பழையபடி போடுங்க. பட் ஆனா டேட் அப்படியே இருக்கட்டும். டேட் இருக்கிறதால ஈஸியா ட்ராக் பண்ண முடியுது. ஆமா. ரொம்ப நாள் கழிச்சு லெஜெண்ட் ஃபேன் வந்து அது ரொம்ப ஹாப்பி. அவர் ஐபிஏ தயாராயிட்டார் போல அந்த படத்துக்கு. அந்த மீண்டும் களமிறங்கிய லெஜெண்ட் ஃபேன் அப்படின்னு போட்டிருந்தாரு. அதை பார்த்தோன்னே தான் எனக்கே வந்துட்டாரன்னு ரொம்ப ஆர்வமா கேட்டேன் அந்த இதை. முடிஞ்சா ஒரு தடவை பிரசாந்த் ப்ரோவையும் அவரையும் ஒன்னா வர சொல்லுங்க ப்ரோ. அவர்கிட்ட பேசினார்னா திரும்ப அவருக்கு ஒரு இன்ஃப்ளூயன்ஸா வைரஸ் மாதிரி வேற ஒரு லெஜெண்ட் வைரஸ் வந்துடும்.
லெஜெண்டோட படம் எவ்வளவு சீக்கிரம் வருதோ அவ்வளவு சீக்கிரம் இவர் வருவார் போல இருக்கு. அதான் சொல்லிட்டாரு, படம் வரும்போது தான் நான் வருவேன் அப்படின்றாரு. லெஜெண்ட் படத்தோட அடுத்த டைரக்டர் யார் தெரியுமா? துரை செந்தில்குமார் தானே ப்ரோ? கருடன் ஒரு பிளாக் பஸ்டர் கொடுத்துருக்காருல. ஆமா, இல்ல அன்னைக்கு நீங்க பேசுனதெல்லாம் கேட்டேன், பாசிட்டிவா தான் இருக்கு. அதான் நான் கூட ஜெனுவினா எப்படி இருக்கும் படம் யோசிச்சு பாருங்க. லெஜெண்ட் 2 பயங்கர மாசா தான் இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். அவரும் மேபி சூரி மாதிரி ஒரு பெர்ஃபார்மன்ஸ். லெஜெண்டே மாஸ் தான். ஆமா, லெஜெண்டே மாஸ் தான். லெஜெண்டோட அடுத்த படம் இன்னும் மாசா இருக்கும். அப்புறம் சூரிய கூட தான் காமெடின்னு சொல்லிட்டு கிண்டல் பண்ணிட்டு இருந்தாங்க. பட் ஆனா அவரே ஒரு ரீஎன்ட்ரி கொடுத்தாருல, ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன் கொடுத்தாருல்ல, அந்த மாதிரி லெஜெண்ட் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு நீங்க சொல்றதெல்லாம் பார்த்தா. ஜி சூரி வந்து விடுதலை இல்ல ஓரளவுக்கு இல்ல வாய்ப்பு இருக்குன்னு எனக்கு புரியல. எனக்கு என்ன இல்ல நீங்க சொல்றீங்கல்ல துரை செந்தில்குமார் டைரக்ஷன்ல அந்த மாதிரி அவருக்கு என்ன டிரான்ஸ்ஃபர்மேஷன் கொடுக்கணும், இல்ல என்ன கொடுக்கணும் டிரான்ஸ்ஃபர்மேஷன்? அவரு மாஸ் ஹீரோ தானே ப்ரோ. படமா நல்லா இருந்துச்சு, ஆக்டிங்கே ஒழுங்கா வரல ப்ரோ அவருக்கு சுத்தமா. என்ன ஆக்டிங் ஒழுங்கா வரல? லெஜெண்ட்ல என்ன படத்துல எங்க ப்ரோ நடிச்சிருந்தாரு அவரு? படமா நல்லா இருந்திருக்கும், அந்த மேக்கிங்கா நல்லா இருந்திருக்கும். பட் ஆனா அவருக்கு ஆக்டிங்கே வரல ப்ரோ சுத்தமா. அவருக்கு ஆக்டிங் வரலையா ப்ரோ? அந்த வெடிகுண்டு சீன்லாம் பயங்கரமா இருக்குங்க ப்ரோ. இன்டர்வல் சீன்லாம் பாக்குறேன் நீங்க. ஃபீல் பண்றாரு. சிரிச்சிட்டு இருப்பாரு, அவங்க கார் வெடிச்சதுக்கு அப்புறம் சிரிச்சிட்டு இருப்பாரு ப்ரோ. எமோஷன் இருக்கு, ஆக்ஷன் ஃபன் இருக்கு. அதான் ப்ரோ, கார் வெடிச்சதுக்கு அப்புறம் சிரிச்சிட்டு இருப்பாரு, அதானே சொல்றீங்க? சரி, அதை விடுங்க. நான் அப்பாடா அப்படின்னு பாருல கடைசியா அந்த ஒரு காந்தா ரஷேட் வரும் பாருங்க கடைசியா. யூ ஆர் ராங். அப்பாடா அப்படின்னு பாரு மாசா. யூ ஆர் ராங்னு சொல்றாரு, அதானே? ப்ரோ ஆனா செட் எல்லாம் பயங்கரமா இருக்கும் ப்ரோ. அவர் நினைச்சா டக்குன்னு ஷாக் பண்ணலாம். ஏதோ சங்கர் படம் மாதிரி ஒன்னு எடுத்துட்டாருன்னா என்ன பண்ணுவீங்க? அவர் தூக்கி எவ்வளவு வேணா தூக்கி போடலாம். அதுலயே பயங்கரமா இருக்கும் அந்த லெஜெண்டே சங்கர் படம் தானே அது. நம்ம பாதி லெஜெண்டே சங்கர் படம் மாதிரி தான் இருந்துச்சு. நான் அது பட்ஜெட் வைஸ் சொல்றேன். ஆமாமா, அது அப்படிதான். அது ஒரு ரிப் ஆஃப் சிவாஜி, மினி சிவாஜி. அந்த அந்த லேப் செட் எல்லாம் பயங்கரமா இருக்கும் ப்ரோ. அப்படியே அந்த டைசெக்ஷன் எல்லாம் காமிப்பாங்க, அந்த ஏதோ சுத்தி விட்டு அது நல்லா தான் இருந்துச்சு. இந்த வீடியோ பார்த்துட்டு லெஜெண்ட் ஃபேன் திரும்பி நாளைக்கு வர போறது பாருங்க, எல்லாருக்கும் பதில் சொல்றது ப்ரோ. பாராட்டுறோம் ப்ரோ, நாங்க ஒண்ணுமே பண்ணலையே. அவரு பண்ணதெல்லாம் பாராட்டுறோம். ஷாக்கிங்கா தான் இருந்தது அதை பார்க்கும்போது. இப்படி ஒரு டெபு படத்துல இப்படி ஒரு மேக்கிங்கா, பட்ஜெட்டா அப்படின்னு தான் இருந்துச்சு. இன்னொரு 50 கோடி போட்டாருன்னா அப்ப எந்த லெவல்ல வரும்? அவருக்கு என்ன அதெல்லாம் ஒரு மேட்டரா? ஈஸியா ஒரு ஸ்டோர்லயே சம்பாரிச்சிருவாரு அதெல்லாம். ப்ரோ லெஜெண்ட் கலெக்ஷன் எவ்வளவு ப்ரோ? கார்த்திக் ப்ரோ, இது லெஜெண்டோட கலெக்ஷன். ஆமா ப்ரோ. இல்ல இப்பெல்லாம் ஓடிடில விக்கிறதே எவ்வளவு பெரும்பாடா இருக்கு. லெஜெண்ட் படத்தை வந்து ஹாட் ஸ்டார்ல வாங்குனாங்க பாத்தீங்களா? ஹாட் ஸ்டார்ல வாங்குனாங்க. வாங்கலையா ப்ரோ? ஹாட் ஸ்டார்ல தான் இருக்கு, லெஜெண்ட் இருக்கு. ஹாட் ஸ்டார் ஃப்ரீயா கொடுத்தாருன்னு கேள்விப்பட்டோம். ஹாட் ஸ்டார் கொடுத்துருக்கோம், வாங்கல. அது எனக்கு தெரியாது. ப்ரோ நீங்க தியேட்டர்ல பாத்தீங்க லெஜெண்ட்? அந்த டைம்ல கழிவு ஊத்துனதா கேள்விப்பட்டேன். FTFS ஃபர்ஸ்ட் ஷோ. எப்படி ப்ரோ அப்ப எப்படி ப்ரோ இருந்துச்சு உங்களுக்கு? வைப், தியேட்டர் வைப். அப்பயும் மாசா இருந்துச்சு, பயங்கர மாசா இருந்துச்சு. கமலா தியேட்டர்ல பார்த்தோம் காலைல 9 மணிக்கு. 9 மணி தானே ஐயப்பா? ப்ரோ நான் 9 மணி டான்ஸ் எல்லாம் தியேட்டர்ல ஸ்கிரீன்ல போய் ஆடிக்கலாம். ப்ரோ நான் உனக்கு கேள்விப்பட்டேன், சில தியேட்டருக்குலாம் வந்து ஆல் செட் பண்ணி டான்ஸ் ஆட வச்சு கத்த வச்சு கடல் பொங்கிச்சோ தானே. என்ன ப்ரோ வாடிவாசல் பாட்டுக்குலாம் டான்ஸ்னா அதான் ஆல் செட் பண்ணி பண்ணாங்கன்னு கேள்விப்பட்டேன். ஆல் செட் பண்ணினா ஆல் செட் டான்ஸ்லாம் ஆட வைக்கல, கூட்டத்தையே ஆல் செட் பண்ணி தான் வச்சாங்க. கொஞ்சம் பேர் வந்திருந்தானுங்க, சரவணா ஸ்டோர்ஸ்ல இருந்து வந்திருந்தானுங்க ஒரு சிலர். அது ஓகே இருக்கிறது தானே. அது இப்போ உதயநா படம் வரும்போது வந்து திமுக காரங்க வரதான், விஜய் படம் வரும்போது விஜய் படம் வரும் தளபதி பேர் கொண்டு மக்கள் இயக்கத்துக்கு கொண்டு வரதான், இதெல்லாம் வரதானே. என்ன இருக்கு இந்த மாதிரி? இப்படி ஒரு சரவணா ஸ்டோர்ஸ்ல வந்தாங்க, பார்த்தாங்க, அது விசில் அடிச்சாங்க, அது ஓகே. சத்யனா சத்யேந்தர்ல டே 1 ஆல் ஷோஸ்க்கு
அவங்க ஸ்டோரு, அவங்க ரிலேட்டிவ், அவங்க ஹோம் அப்படின்னு சொல்லி எல்லாத்துக்கும் ஃப்ரீ டிக்கெட் கொடுத்து தேட்டரே ஹவுஸ்ஃபுல் ஆக்கி வச்சாரு. ஆமா இல்லைன்னு இருக்கு, தப்பு இல்லையே. அதே மாதிரி நீங்க ரெண்டாவது சொன்னதும் சேம் அதே நடந்துச்சு. ஆனா எல்லா ஷோக்கும் வரல. முதல் 2 ஷோ மட்டும் அந்த கூட்டம் வந்துச்சு. கட்சிக்காரங்க தான் உள்ள வந்தாங்க. ப்ரோ இப்ப அந்த ஏஐ டெக்னாலஜிலாம் நிறைய வந்துருச்சு ப்ரோ. இப்ப அவர் நடிக்கலன்னு அப்படின்னு சில பேர் ஃபீல் பண்ணா கூட எக்ஸ்பிரஷன்லாம் இன்னும் கொஞ்சம் ஏத்தி இறக்கி எவ்வளவு வேணுமோ அதை நம்மளே மாடிஃபை பண்ணிக்கலாம். அதனால இப்ப செகண்ட் படம் மிரட்டினாலும் மிரட்டிடுவாரு. இப்ப இந்த வில் ஸ்மித் அரைஞ்சதையே ஏஐல மாத்தி கட்டி பிடிக்கிற மாதிரி எல்லாம் பண்றாங்க. அப்படிங்கும்போது அப்ப எவ்வளவு வித்தா இருக்கும் பாருங்க. இவர் கொஞ்சம் காசை எக்ஸ்ட்ரா ஒரு 10 கோடி தூக்கி போட்டா வேலை முடிஞ்சது. ப்ரோ கார்த்திக் ப்ரோ, இது சொன்னதுக்கு அப்புறம் தான் ஞாபகம் வருது. விவேக், நெடுமுடி வேணு 2 பேருமே ஃபர்ஸ்டே இறந்துட்டாங்க இந்தியன் 2 படத்துல நடிக்கும் போது. அதுக்கு நிறைய சீன்ஸ் அந்த டீப் ஃபேக் வச்சு எடுத்திருக்காங்களா, இல்ல கொஞ்சம் தான் சீன் வச்சிருக்காங்களா? அது தெரியல. படம் தான் தெரியும் எவ்வளவு எடுத்திருக்காங்க. இல்ல ஒரு தடவை பாலாஜி சார் சொன்னாரு டீப் ஃபேக் யூஸ் பண்ணிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு, அதுக்காக தான் கேட்டேன். ஸ்பேஸ்ல தான் சொன்னாரு. பண்ணிருக்காங்க, எவ்வளவு பண்ணிருக்காங்கன்னு தெரியாது, பார்ப்போம். ஓகே ப்ரோ. கார்த்தி ப்ரோ, நீங்க இன்ஸ்டாகிராம்ல இருக்கீங்களா? இருக்குனே. ஓ அப்படியா? ஆக்டிவா இருக்கீங்களா ப்ரோ? ஆக்டிவா எல்லாம் கிடையாது, எப்பயாவது. இந்த நம்மளும் சும்மா ரீல்ஸ் பார்க்க தான் ப்ரோ யூஸ் பண்றது, வேற எதுவும் இல்லை. நான் உங்களையும் ஃபாலோ பண்ணிக்கிறேன். பிரசாந்த் ப்ரோ மாதிரி நீங்களும் அப்பப்போ வந்து போடுங்க ப்ரோ, ஏதாச்சும் சின்ன வீடியோ. அவர் ஒரு கருத்தெல்லாம் சொல்லுவாரு. முன்னாடி ரியாக்ட் பண்ணிட்டு இருந்தாரு, இப்போ அதை விட்டுட்டாரு. அது மாதிரி ஏதாவது பண்ணுங்க. பிரசாந்த் ப்ரோ டைட் க்ளோஸ்அப்ல வந்து நின்று கருத்து சொல்லுவாரு. அம்ஸ்டார் பிரசாந்த் போடுற ரிவ்யூஸ் போடுவாரு. அவர் ரியாக்ட் பண்றதுலாம் முன்னாடி நல்லா தான் ப்ரோ இருக்கும். அவர் ரியாக்ட் பண்றதை வச்சு அவர் யாருக்காவது ரியாக்ட் பண்ணுவாங்கல்ல, அவங்க எல்லாருமே ரொம்ப ஃபன்னியா இருப்பாங்க. அவங்க அக்கௌண்ட்குள்ள போய் பார்த்தா நமக்கு பயங்கர ஸ்ட்ரெஸ் பஸ்டிங்கா இருக்கும். இப்போ ஒருத்தர் ஃபேமஸ் ஆயிருக்காரு, அது என்ன சாலமன் ஒருத்தர், அந்த ஜூனியர் ஆர்டிஸ்டா அவரு. இதுக்கு பேர் ஜோக்கா, அது மாதிரி யாராவது ஒருத்தர் திடீர்னு ட்ரெண்ட் ஆவாங்க. அது மாதிரி அதுக்கு தான் இப்போ நானே திரும்ப ஆக்டிவான இன்ஸ்டாகிராம்ல. போனா வீடியோ பண்ணணுமே. ஏதாவது ஒன்று வந்துட்டே இருக்கு ப்ரோ. இப்போ வேற ட்விட்டர்ல அந்த யாருக்கோ ஒரு பொண்ணுக்கு ஃபயர் விட்டுட்டு இருந்தாங்க. யாருன்னு தெரியல அவங்க. நான் இன்னும் அந்த அக்கௌண்ட் என்னன்னு தெரியல எனக்கு. டெய்லர் அக்கான்ட்டு யாருக்கோ ஃபயர் விட்டுட்டு இருந்தாங்க. அவங்க யாருன்னு தெரியல. ட்விட்டர்லாம் கிடையாது, இன்ஸ்டாகிராமே செம ட்ரெண்டிங் தான். அதான் அது இன்ஸ்டாகிராம்ல இருந்து தான் ட்விட்டருக்கு வந்திருக்கும் அந்த வீடியோஸ்லாம். ஆமா ஆமா, டெய்லர் அக்கா செம ட்ரெண்டிங்ல போயிட்டு இருக்காங்க. அதாவது இன்ஸ்டாகிராம்ல ஒரு அக்கௌண்ட் இருக்கு. ஒரு அக்கா வந்து பாத்தீங்கன்னா டெய்லரிங் பத்தியும் அது ரிலேட்டட் பத்தியும் வீடியோஸா ரெகுலரா போடுவாங்க. ஸோ அந்த அக்கா அழகா இருக்கனால அந்த அக்கா ட்ரெண்ட் பண்ண பேர்ல அப்படியே இதையும் ட்ரெண்ட் பண்ணி விட்டாங்க. ஸோ இப்போ இன்ஸ்டாகிராம் போனாலே அந்த அக்கா தான் ட்ரெண்டிங்கு. அவங்க ஆக்சுவலா ஏதோ ஸ்டிச்சிங் கிளாஸ் மாதிரி ஏதோ பண்றாங்க போல. ஆனா கமெண்ட்ஸ்ல எல்லாம் ஃபுல்லா நம்ம ஆளுக்கு தான் சிம்பிங் பண்ணிட்டு இருக்காங்க போல. அவங்க பசங்க தான் அதான் அவங்க வீடியோஸ் ஃபர்ஸ்ட்ல இருந்து லாஸ்ட்ல இருந்து பார்த்தவங்களுக்கு எல்லாமே தெரியும், புரியும். ப்ரோ இப்போ இது விடாமுயற்சி ஏதாச்சும் அப்டேட் வருதா? சாங் டீசர் அது ரொம்ப டார்மெண்டா இருக்கு. ஏங்க விடாமுயற்சி ஷூட்டிங்க்கு போயிட்டாங்க. அவங்க ஷூட்டிங் போயிட்டாங்க. எனக்கு தெரிஞ்சு நாளைக்கு ஷூட்டிங் ஆரம்பிச்சாங்க நினைக்கிறேன். ஷூட்டிங் நாளைக்கு ஆரம்பிச்சாங்க, கிளம்பிட்டாங்க. தீபாவளிக்கு வந்துரும். தீபாவளிக்கு ஃபைனல் அவ்வளவுதான். இது போனா முடிஞ்சுனா படம் வந்துரும். ப்ரோ வலைபேச்சுல ஒரு கன்ஃபார்ம் படம் ரிலீஸ் தீபாவளி. ப்ரோ வலைபேச்சுல சொல்லியிருந்தாங்க இந்த மாதிரி லைகா ப்ரொடக்ஷன்ஸ் வந்து இப்ப இருக்கிற படத்தோட விட்டுட்டு அதுக்கப்புறம் படம் எடுக்கிறத ஸ்டாப் பண்றதா பேசிட்டு இருந்தாங்க. அது உண்மையா? லைக்காக்கு வந்து பிரச்சனைகள் இருக்குன்றது உண்மைதான். ஆனா வந்து இந்த படத்தோட முடிச்சுட்டு போறாங்க அப்படின்னு சொல்ல முடியாதுங்க. அவங்க நினைக்கிற மாதிரி இந்தியன் 2 வேட்டேனோ விடாமுயற்சி ஹிட் ஆயிடுச்சுன்னா திரும்ப எடுப்பாங்க இல்லையா?
லைக்காவோட பிரச்சனை வந்து இங்கே சினிமாவில் இருக்க பிரச்சனை கிடையாது. அங்கே லண்டன்லேயே டெலிகாம்லேயே கொஞ்சம் அவங்களுக்கு கொஞ்சம் லாஸ் தான் இருக்கு. ஸோ அதுதான் நான் சொல்கிறேன். அதனால தான் இங்கே கொஞ்சம் இன்வெஸ்ட்மெண்ட்லாம் கொஞ்சம் பாதிக்குது. பட் இங்கே இந்தியன் வேட்டையன் விடாமுயற்சிலாம் தொடர்ந்து ஓடுனுச்சுன்னா திரும்ப எடுப்பாங்க. ஓகே ப்ரோ. கார்த்திக் ப்ரோ இப்ப அந்த 2 ஃபிலிம் தான் இருக்கா? இந்தியன் வேட்டையன் மட்டும் தான் இருக்கா? வேற 2 ஃபிலிம் இல்லையானா? நானே 3 படம் சொல்லிட்டேனே. எதுக்கு நான் சரியா கேட்கறேன்? இந்தியன் வேட்டையன், இந்தியன் 2, இந்தியன் 3 2 படம், வேட்டையன் 1 3, விடாமுயற்சி 4. கார்த்திக் ப்ரோ, அந்த ஐயங்காரன் பிரைமேட் சாயமர் எல்லாம் இடையில வந்தாங்கல்ல, அதுக்கப்புறம் மூடினதுக்கு அப்புறம் அவ்வளவுதானா? அதுக்கப்புறம் டோட்டலா க்ளோஸ் பண்ணிட்டாங்களா? ஐயங்காரன் அப்புறமேட்டு பிரைமேட் சாயமரெல்லாம் நடுவில் வந்தாங்கல்ல, இந்த பில்லா டைம் நினைக்கிறேன். பில்லா, அழகிய தமிழ் மகன், அந்த சமயத்துல நிறைய படம்லாம் ப்ரொடியூஸ் பண்ணிட்டு இருந்தாங்கல்ல. இல்ல ஐங்கரன் இருக்காங்களே, அவங்க ஓவர்சீஸ்ல வாங்கிட்டு தான் இருக்காங்க. ப்ரொடியூஸ் பண்றதை நிப்பாட்டிட்டாங்க அப்படிதானே? ப்ரொடியூஸ் பண்ணதை நிப்பாட்டாங்க. பிரமித் சாரிமா வந்து பயங்கர லாஸ் ஆயிட்டாங்க. ஓ ப்ரோ, கோட் என்ன செகண்ட் சிங்கிளா வருது இந்த அப்டேட் 22க்கு? தெரியலையே, சிங்கிளா இருக்க வாய்ப்பு இல்லைங்க. தெரியல, பார்ப்போம். டீசரா ப்ரோ? என்ன தெரியல, இருக்கலாம். இந்த சிங்கிள் வர்றது எந்த நாள்லன்னா விட்டுருக்கலாம். ஆனா டீசர் தான் எனக்கு தெரிஞ்சு ஒரு பர்த்டேனால கொஞ்சம் இம்பார்ட்டன்டா தான் இருக்கும்னு நினைக்கிறேன். சரி, ஓகே, பாய். குட் நைட் ப்ரோ. பாய். குட் நைட் ஐப்பன். குட் நைட் கார்த்திக் ப்ரோ. குட் நைட் ப்ரோ.